என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் ஈவினிங்பா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AK47ஓட டெஸ்ட் 2 ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி எல்லாருமே கமெண்ட்ஸ்ல பாசிட்டிவாக நிறையாவே போட்டிருந்தீங்க. எல்லாருமே அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்காகவும் தான் இந்த எஃபர்ட் போட்டு அகைன் வந்து அடுத்த டெஸ்ட் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்த டெஸ்ட் வந்து கரெக்டான வேலை போய்கிட்டு இருக்கு. ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஃபர்தராக ஒவ்வொரு டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து எல்லாமே ரெகுலர் டெஸ்ட் அட்டன் பண்ணி மார்க் லிஸ்ட் வந்து அனுப்பிச்சிருந்தீங்க. OMR ஸ்கேன் பண்ணி ப்ராப்பராக அந்த ஆஃபீஸ் நம்பருக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் வந்து 104 பேர் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே வந்து இப்போ மார்க் ரொம்ப லோவாக இருந்தவங்களும் அதிகமானவங்க ஒரி பண்ணலாம் தேவையில்ல. லோவாக இருக்கிறவங்க நம்ம எப்படி அடுத்த லெவல் போகணும், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதை கரெக்ட் பண்ணணும், அது மட்டும்தான். அந்த எய்மை மட்டும் வச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கானதை மூவ் பண்ணுங்க. இப்போ டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா அதில் அடிஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணிடணும். பண்ணிட்டு அதுக்கடுத்த டெஸ்ட்டுக்கான படிக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து எல்லாமே படிச்சிருப்பீங்க, ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். அந்த 10 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கடுத்து டிஸ்கஷனுக்கால போகலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எல்லாமே 100 கொஸ்டினுமே ரிவைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்பா. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்ல ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நெருப்பின் பயனை அறிந்த மனிதன் எந்த மனிதன்? மனிதனின் தோற்றம் பார்த்தோம்ல, அதுல நெருப்பின் பயனை அறிந்த மனிதனை என்னன்னு சொல்லுவோம்? யாருன்னு சொல்லுவோம்? நெருப்பின் பயனை அறிந்த மனிதன் யாருன்னு சொல்லுவோம்? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. செகண்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி மக்கள் அறிந்த உலோகம் எது அல்லது மனிதன் அறிந்த முதல் உலோகம் எது? சிந்து சமவெளி மக்கள் அறிந்த விலங்கு எது? முதலில் அறிந்த விலங்கு எது? செகண்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி மக்கள் அறிந்த உலோகம் அல்லது மனிதன் அறிந்த முதல் உலோகம் எது? அதுக்கடுத்து வந்து மனிதன் முதலில் பழக்கப்படுத்த விலங்கு எது? அதே கொஸ்டின்ல சிந்து சமவெளி மக்கள் அறியாத உலோகம் எது? அறியாத விலங்கு எது? தேர்ட் கொஸ்டின், ASI இந்திய தொல்லியல் துறைன்னு பார்த்தோம்ல, அலெக்சாண்டர் கனிங்காம் வந்து அவர் நில அளவையாளர் அவர் ஸ்டார்ட் பண்ணார்ல, அந்த ASIயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிஸ்கஷன்ல. ASIயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஃபோர்த் கொஸ்டின், நாலந்தாவை கட்டியவர். நாலந்தாவை கட்டியது யாரு? அதுல நீங்களே ரிமைண்ட் பண்ணி பாருங்க. நாலந்தா அப்படின்னா பிரித்தல்னா என்ன எழுதுவோம்? நாலந்தா பிரித்து அதுக்கு என்ன பொருள், அது யாரோட காலத்துல வந்து உருவாக்கப்பட்டது? இதெல்லாமே நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ஒளியின் திசைவேகம் எவ்வளோ மீட்டர் பர் செகண்ட்? அது லைட்டு. ஒளியோட திசைவேகம் எவ்வளோ மீட்டர் பர் செகண்ட்? சிக்ஸ்த் கொஸ்டின், மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் எது? மேற்கு தொடர்ச்சி மலை உயர்ந்த சிகரம் எது? மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் எது? ரெண்டுக்குமே ஆன்சர் பண்ணுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை உயர்ந்த சிகரம் எது? மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் எது? செவன்த் கொஸ்டின், உலகின் அதிக மழை பொழியும் பகுதி எது? உலகில அதிக மழை பொழியும் பகுதி எது? அது எந்த மாநிலம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்க. எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ், அடிஷனல் எதுவுமே சொல்லல. எய்த் கொஸ்டின், 2024 வரை எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டது? எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2024 வரை எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? அந்த லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது நீங்க ரிமைண்ட் பண்ணி பாருங்க. நைன்த் கொஸ்டின், தானிய களஞ்சியம் எங்கு கண்டறியப்பட்டது? நரேந்திர மாத வெண்கல சிலை, சுண்ணாம்பு சிலை இதெல்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தானிய களஞ்சியம் எங்கு கண்டறியப்பட்டது? 10th கொஸ்டின், நம்ம தேசிய பறவை எது? தேசிய விலங்கு எது? தேசிய பறவை எது? தேசிய விலங்கு எது? ஒரு 2 minutes பா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிஸ்கஷன்ல போகலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கு டெஸ்ட் 2க்கான ஆன்சர் டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். இதுலேயும் வந்து லிங்க் வச்சிருப்பாங்கப்பா. இதான் இப்போதான் அந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க இதில் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ 2 வீடியோ இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படிங்கிறவங்களும் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் பார்த்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ER தங்கமுத்து அப்டேட்ஸ் அண்ட் ER தங்கமுத்து IPS அகாடமி 2 சேனலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு 6 o'clock கரெக்டாக வந்து கொஸ்டின் பேப்பர் போட்டுருவாங்க. OMR அதிலே இருக்கும், அதில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இது ஆன்சர் எப்பவுமே வந்து நீங்க ஆன்சர்ல டிஸ்கஸ் ஆன்சர் கீயும் தனியாக அனுப்பிடலாம். நிறைய பேர் ஆன்சர் கீன்னு 1 or 2 கேட்டிருந்தீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆன்சர் மட்டும் தான் நீங்க செக் பண்ணுவீங்க. அடிஷனல் பாயிண்ட்ஸ் எதுவுமே வந்து என்ன பண்ண முடியாது, செக் பண்ண முடியாது. அதுக்காக நீங்க அதை அனுப்பல. ஒன்ஸ் நீங்க டிஸ்கஷன் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதை பார்த்துட்டு ஃபர்தரா மூவ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு செகண்ட் டெஸ்ட்டுக்கானது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முதல் 3 ஆழ்வார்களை வரிசைப்படுத்துக. முதல் 3 ஆழ்வார்கள்னா ஃபர்ஸ்ட் யாரு? பொய்கை ஆழ்வார், ரெண்டாவது அதுக்கடுத்து பூதலத்தாழ்வார், அதுக்கடுத்து பேயாழ்வார். ஆன்சர் 2, 1, 3 ஆப்ஷன் பி. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேரு? ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேரு. அதுல ஆழ்வார்கள் அப்படிங்கிறவங்க யாரு? வைணவ சமயத்தை பின்பற்றுறவங்க. ஓகேவா? அதாவது பெருமாளை பின்பற்றுறவங்க. இந்த 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் இருக்காங்க. அவங்க தான் யாரு? ஆண்டாள். இவங்களே என்ன சொல்லுவாங்க? சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆழ்வார்கள் பற்றி சொல்ற நூல் எது அப்படின்னு சொன்னா 4000 ஆழ்வார்களை பத்தி சொல்ற நூல் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். தொகுத்தது நாதமுனி. இதுல மேக்சிமம் இந்த பாயிண்ட் ஓகே. ஆழ்வார்கள் பார்க்கும் போதே நாயன்மார்களும் பார்த்திடலாம். நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேரு? 63 பேரு. இந்த 63 பேர்ல 3 பேர் வந்து பெண் நாயன்மார்கள். இவங்க வந்து சைவ சமயத்தை ஃபாலோ பண்றவங்க. இவங்க சிவனை வந்து வழிபடுவாங்க. இவங்களை பற்றி கூற நூல் வந்து தேவாரம். இதை தொகுத்தவ நம்பியாண்டா நம்பி. இதை பாடினது 3 பேர் பாடியிருப்பாங்க. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். இந்த திருநாவுக்கரசர் தான் பேர் வந்து அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. செகண்ட் கொஸ்டின். இந்தியாவின் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமணச்சிலை. செதுக்கப்பட்ட மிக உயரமான சமணச்சிலை எது? பாகுபலி சிலை. அந்த பாகுபலி சிலை அல்லது கோமதீஸ்வரர் சிலைன்னு சொல்லலாம். கோமதீஸ்வர சிலை அப்படின்னு சொல்லலாம். இது எங்க இருக்கு? எந்த மாநிலம்? கர்நாடகால சரவண பெலகோலா இருக்கு. இது எவ்வளவு அடி சிலை? 57 அடி சிலை. ஒரே கல்லுல வந்து செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அங்கோர் வாட். அங்கோர் வாட் அப்படிங்கிற ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டெஸ்ட்ல பார்த்தோம். அங்கோர் வாட் அப்படிங்கிறது கோயில் நகரம். கோயில் நகரம். இந்த அங்கோர் வாட் அப்படிங்கிறது என்ன மொழிச்சொல்? கெமர் மொழிச்சொல். இதெல்லாமே பாக்ஸ்ல இருக்குப்பா. கெமர் மொழிச்சொல். அமிர்தசரஸ் அப்படிங்கிறது பொற்கோவில் சொல்லுவாங்க. பொற்கோவில். கைலாசநாதர் ஆலயம் அப்படிங்கிறது இதை கட்டினது ராஜசிம்மன். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ். இதெல்லாமே அப்படியே பாயிண்டாவே எழுதிக்கோங்க. செகண்ட் வந்து இந்தியாவின் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமணச்சிலை வந்து பாகுபலி சிலை. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? கோமதீஸ்வரர் சிலை. இன்னொரு பேர் சொல்லுவாங்க 57 அடி சிலை. இது வந்து கர்நாடகா மாநிலத்துல சரவண பெலகோலா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இதுல இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல இன்னொருத்தர் வருவாருன்னா சந்திரகுப்த மௌரியர் வருவாரு. சந்திரகுப்த மௌரியர். இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இவர் வந்து சமண மதத்துக்கு மாறி இருப்பார்ல. சமண மதத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் இவர் வந்து இங்க இந்த கோவில்ல தான் அந்த சிலை இதுக்கு பக்கத்துல வந்து என்ன பண்ணுவாரு? சல்லேகனா அப்படின்னா உண்ணாமல் உணவு உண்ணாமல் வந்து
இருந்து வந்து இறக்குற முறை தான் வந்து சல்லேகனா முறைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்து வந்து அந்த சிலை பக்கத்துல இருந்து என்ன பண்ணிப்பாரு, மரணம் அடைஞ்சிருப்பாரு. இந்த சல்லேகனா அப்படிங்கிறது ஒரு டைம் கேட்டா பிவைக்கு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சந்திரகுப்த மௌரியர் யாரு? மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர். இதுல கொஸ்டின் என்ன அப்படின்னா, மௌரிய வம்சத்தை தோற்றுவித்த அரசன் யாருன்னு கேட்கலாம், சந்திரகுப்த மௌரியர். அடுத்து சல்லேகனா முறை அப்படின்னா என்னன்னு கேட்கலாம், உண்ணாமல் உணவு அருந்தாமல் வந்து உயிரை மாக்கிறதா வந்து சல்லேகனா முறை. தேர்ட் கொஸ்டின், கிளிமஞ்சரோ அமைந்துள்ள கண்டம். கிளிமஞ்சரோ அப்படிங்கிறது பீக்கு, சிகரம். கிளிமஞ்சரோ சிகரம் அமைந்துள்ள கண்டம் எது? ஆப்பிரிக்கா. கண்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னப்பா? கண்டம் நிறைய கேள்விப்படுறோம். கண்டம் அப்படின்னா என்ன? பூமி இருக்கு, அந்த பூமியில நம்ம நார்மலா பூமி உருவாகும் எப்படி இருக்கும், நிலப்பகுதியாகவும் நீர் பகுதியாகவும் இருக்கும். ஒரு பகுதி ஃபுல்லா நிலங்களா இருக்கும், இன்னொரு பகுதி ஃபுல்லா நீர் அதிகமா வந்து காணப்பட்டிருக்கும். கரெக்டா? அந்த நிலப்பகுதியை தான் வந்து கண்டங்கள்னு சொல்லுவாங்க. நிலப்பகுதி தான் கண்டங்கள்னும், அந்த நீர் பகுதியை பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல பூமி இருக்கும் போது ஒரு சைடு நிலப்பகுதியாகவும் இன்னொரு சைடு இருக்கும் நீர் பகுதியாகவும் தான் இருக்கும். அந்த நிலப்பகுதி பூமி எப்படி இருக்கும், தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனே சுற்றி வருமா? அப்படி சுற்றி வரும் போது அது நிறைய விண்மீன் கற்கள்லாம் இருக்கும். நிறைய சுற்றி வரும்போது சூழ்நிலை மாற்றங்கள்னால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தண்ணி பகுதி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள வருமா, வரும்போது என்ன ஆகும், இந்த ஒரு நிலப்பகுதி 2 பகுதியா பிரியும். அப்ப இது 2 கண்டம் ஆகுது. அதே மாதிரி இப்படி பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா 3 கண்டம் ஆகுமா? இதே மாதிரி மாறி மாறி தான் என்ன ஆகுது. இப்போ மொத்தம் கண்டங்கள் அப்படின்னா 7 கண்டங்களும் பெருங்கடல்கள் அப்படிங்கிறது 500 இருக்கு. அது என்னன்னு பேசிக்கா பார்த்துப்போம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். நார்மலா இங்கிறது வட அமெரிக்கா, கீழே தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. அப்படி இன்னொரு டைம் சொல்லிடுங்க. மொத்தம் வந்து 7 கண்டங்கள் என்னன்னா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, 2 ஓகே. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. பெருங்கடல் அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், கீழே வந்து தென் பெருங்கடல். இங்கெல்லாம் ஆப்பிரிக்காவில் தான் இருந்து கிளிமஞ்சரோ இருக்கு. ஏசியால மிக உயர்ந்த சிரம் அப்படின்னா எவரெஸ்ட். ஐரோப்பால அப்படின்னா எல்பிரஸ். இந்த மாதிரி பேசிக்கா தெரிஞ்சுக்க விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. இது அப்படியே பார்டரா கூட போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்பிரிக்கா. ஃபோர்த் கொஸ்டின், மாமல்லபுர கடற்கரை கோவில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட வருடம் எது? 1984. மாமல்லபுர கடற்கரை கோவில் மட்டும் இல்ல, தட்சசீலம் இப்பதான் 1984. 87ல தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் ஆலயம். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். இது எல்லாமே தான் 87ல. 94ல வந்து இன்னொன்று வந்திருக்கோம், அதான் நீலகிரி மலை ரயில் பாதை. நீலகிரி மலை, இது ஒரு டைம் கேட்ட சென்ட்ரல் பிவி கொஸ்டின். நீலகிரி மலை ரயில் பாதை. அப்ப செங்கோட்டை வந்து 2007ல செங்கோட்டை.
யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. 5th கொஸ்டின். இது டான்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, கர்நாடகா யக்ஷகானம் 4, கேரளா தெய்யம் 3, அஸ்ஸாம் பிகு 2, ஜம்மு காஷ்மீர் தும்கல் 1. ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் சி. இதுக்குன்னு தனியாக ஒரு கிளாசிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒன்று பார்ப்போம். டான்சஸ் அப்படிங்கிறதா என்னென்ன டான்ஸ் இருக்கு, என்னென்ன மொழி இருக்கு அப்படிங்கிறதா. இதுக்கப்புறம் ஏதாவது ஷார்ட் கிளாஸ் மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ஒரு 2 மேப் மாதிரி போட்டு உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிക്കാം. 6th கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பாக விளங்குவது அமேசான் நதி. உலகின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு அமேசான் நதி. அங்க வந்து அமேசான் காடுகள் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? அமேசான் காடுகளை உலகின் நுரையீரல் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? இதுல இந்த காட்டு மூலமா தான் வந்து உலக ஆக்சிஜன் தேவையில 25% வந்து என்னது அமேசான் காடுகள் தான் கிடைக்கும். அதனால உலகின் நுரையீரல் சொல்றாங்க. நைல் நதி என்ன பார்த்தோம்? நைல் நதி வந்து உலகின் மிக நீளமான நதி. உலகின் மிக நீளமான நதி எகிப்து நன்கொடைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ? 6650 கிலோமீட்டர். இந்தியாவில் மிக நீளமானது கங்கை. தமிழ்நாட்டில் காவிரி. இந்த ரிவர்ஸ் பார்க்கும்போது ரிவர்ஸ்ல ஒரு மேப் மாதிரி சின்னதாக போட்டு பார்த்துக்கலாமா? இப்போ கங்கை பார்த்தோம்ல, கங்கை ரிவர் மட்டும் தனியா பார்க்கலாம். கங்கை வந்து எங்க உற்பத்தி ஆகும்னா இந்த இடத்துல தான் வந்து உற்பத்தி ஆகும். அதாவது கங்கோதரி அப்படிங்கிற பிளேஸ்ல தான் உற்பத்தி ஆகும். இங்கிருந்து உற்பத்தி ஆகிற ரிவர் அப்படின்னா பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகி இங்க வங்காளத்துல கலக்கும். இங்க இந்த இடத்துல கங்கோதரி அப்படிங்கிற இடத்துல தான் என்ன பண்ணும், கங்கை உற்பத்தி ஆகி இங்க வங்காளத்துல கலக்கும். பிரம்மபுத்திரா இங்க உற்பத்தி ஆகி இங்க வங்காளத்துல கிடக்கும் திபத்துல. இப்ப இந்த கங்கை வந்து லென்த் கம்மி தானே, ஆனா பிரம்மபுத்திரா லென்த் எவ்வளவு அதிகமா இருக்கு. ஆனா இந்தியாவில வந்து எதுக்கு இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கைன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த பிரம்மபுத்திரா நீளமான நதியா இருந்தாலும் அது இந்தியாவுக்குள்ள பாயிற டிஸ்டன்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மி, கங்கையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. அதனாலதான் வந்து கங்கை வந்து இந்தியாவின் மிக நீளமானதுன்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா, கங்கை எங்க உற்பத்தி ஆகுதுன்னா கங்கோதிரி அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து உற்பத்தி ஆகுது. கங்கோதிரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. இது இன்னும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், கங்கை வந்து அந்த வங்காளத்துல இணையதுல, வங்காளத்துல கங்கை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பத்மா அப்படிம்பாங்க. என்ன பேர் சொல்லுவாங்க? பத்மா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிரம்மபுத்திராவை வங்காளத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மபுத்திராவை ஜமுனான்னு சொல்லுவாங்க. 2 நதியும் இணையறத மேக்னா அப்படிம்பாங்க. இந்த 3 டேர்மே வந்து தனியா கொடுத்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கங்கை, இது பிரம்மபுத்திரா. இந்த கங்கை வந்து வங்காளத்துல சொல்லுவாங்க பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கா, அப்ப உள்ள போகும்போது 10மா 10ஆதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி இங்க இருந்து கிராஸ் ஆகி போகும்போது 10மா 10ஆவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருந்து அஸ்ஸாம் இருக்கு, இங்க அருணாச்சல பிரதேஷ், 2 ஸ்டேட் தான். அப்படி கிராஸ் பண்ணி வரும்போது என்ன ஆகுது, அப்ப ஈஸியா ஜம்முன்னு வந்துருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கங்கை வந்து என்னது பத்மா, பிரம்மபுத்திரா வந்து வங்காளத்துல சொல்லுவாங்க ஜமுனான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து 2 இணையற இடத்த என்ன சொல்லுவாங்க, கங்கையும் பிரம்மபுத்திரா இணையற இடத்த மேக்னான்னு சொல்லுவாங்க. இது 3மே இம்பார்ட்டன்ட்பா, நோட் பண்ணிக்கோங்க. இது தனியா மேப் கிளாஸ் ஒன்று போலாம் ஜியோகிராஃபிக்கு. 7th கொஸ்டின். நில வரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் என்பது கார்டோகிராஃபி. கார்டோகிராஃபி அப்படிங்கிறது தான் ஆன்சர் பி. அந்த இதுல அந்த நில வரைபடத்தை உருவாக்குவாங்க அப்படின்னா கார்டோகிராஃப்ல வந்து உருவாக்குவாங்க. அந்த வரைகிற அந்த ஷீட் பேர் வந்து கார்டோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உருவாக்குறவங்க பேர் இருப்பாங்கல்ல, அந்த உருவாக்குறவங்க வந்து கார்டோகிராஃபர். அந்த உருவாக்குற ஆட்கள் இருப்பாங்க, கார்டோகிராஃபர்னு சொல்லுவாங்க. நில வரைபடத்தை உருவாக்கும் அறிவியலுக்கு கார்டோகிராஃபின்னு பேரு.
அவங்க அந்த நிலை வரைபடத்தை டிரா பண்றாங்கல்ல அந்த ஷீட்டுக்கு வந்து கார்டோகிராஃப், அது உருவாக்குறவங்கள கார்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. 8th கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே. இவங்க தான் வந்து இந்தியாவில் முதல் பெண் ஆசிரியர். இவங்களும் இவங்க ஹஸ்பண்ட் ஜோதிராய் இவங்க ஹஸ்பண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பெண் கல்விக்காக ரொம்ப பாடுபட்டிருப்பாங்க. பெண் கல்விக்காக பாடுபட்டு பூனேல 1848 ஒரு பெண்களுக்கான ஒரு பள்ளியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து பாடுபட்டு ஆரம்பிச்சாங்களா, அதனால பெண் இவர் ஜோதிராய் போல இருக்கார்ல அவர் வந்து பெண் கல்வியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் பெண் கல்வியின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜோதிராய் புலே. சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவின் நைட்டிங்கேல் என்ன அழைக்கப்படுவாங்க. நைட்டிங்கேல் என்ன அப்படின்னா, நைட்டிங்கேல் அப்படிங்கிறது ஒரு பறவை. அந்த பறவை அப்படிங்கிறது இசைக்கும் போது நல்லா சவுண்ட் வந்து நல்லா ரீச் ஆகும், நல்லா கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் எதுக்காக அவங்க நைட்டிங்கேல் சொல்றாங்க அப்படின்னா, இவங்களோட கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா எல்லாத்தையும் ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் வந்து இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படிங்கிறத சரோஜினி நாயுடு அழைக்கப்படுறாங்க. இவங்க தான் வந்து இந்தியாவின் முதல் பெண் கவர்னர். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஜான்சி ராணியை பார்த்தோன்னா ஆங்கில எதிர்த்து வீரமுடன் போராடின பெண்ணு. 9th நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னா என்ன அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, விற்கிறவங்க இருக்காங்க, வாங்குறவங்க இருக்காங்க. வாங்குறவங்களுக்கு என்ன பாதுகாப்பா எல்லாமே இருக்கணும், அவங்க எதுவும் ஏமாறக்கூடாது, நியாயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இது 1986 கொண்டு வரப்பட்டது. ஆயிரத்தி 1987 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது மறுபடியும் இப்ப 2019 திருத்தம் பண்ணியிருக்காங்க, திருத்தம் செய்யப்பட்டது. டென்த் கொஸ்டின், ஆடம் ஸ்மித் வரி விதிப்பு கோட்பாடு சமத்துவ விதியை சொல்லுதா, உறுதிப்பாட்டு விதியை சொல்லுதா, வசதி விதியை சொல்லுதா, இல்லை அனைத்தையும் சொல்லுதா? எல்லாத்தையுமே தான் சொல்லும். சமத்துவ விதி அப்படின்னா எல்லாருக்குமே சமமா ஈக்குவாலிட்டி இருக்கணும். உறுதிப்பாட்டு விதி அப்படின்னுச்சுன்னா எல்லாமே வந்து காமனா கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி. வசதி அப்படின்னா ஈஸியா அவங்க பே பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து மூணுமே. இது எதுல சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆடம் ஸ்மித் வந்து 1776 நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற நூல்ல வந்து குறிப்பிட்டிருப்பாரு. நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற நூல்ல குறிப்பிட்டு இருந்திருப்பாரு. ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாங்க, பொருளியலின் தந்தை என்ன அழைக்கப்படுவார் ஆடம் ஸ்மித். இவரோட கோட்பாடு செல்வ இலக்கண கோட்பாடு. ஆடம் ஸ்மித் வரி விதிப்பு கோட்பாடை பத்தி கூறின நூல் வந்து நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற நூலை தான் குறிப்பிட்டிருப்பார் 1976. அதுல இந்த மூணுமே சொல்லியிருப்பாரு. சமத்துவ விதினா என்ன, உறுதிப்பாட்டு விதினா என்ன, வசதி விதி, இந்த மூணுமே வந்து கருப்பமா சொல்லியிருப்பாரு. ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒரு டைம் கேட்ட பிசில பிவிக்யூ கொஸ்டின். பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுவார் ஆடம் ஸ்மித். செல்வ இலக்கண கோட்பாடு யாருடையது, ஆடம் ஸ்மித் உடையது. லெவன்த் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது நேர்முக வரி அல்ல? நேர்முக வரி இல்லாதது எது? எதெல்லாம் நேர்முக வரி, எது வந்து நேர்முக வரி கிடையாதுன்னு சொல்றாங்க. நேர்முக வரினா என்ன, மறைமுக வரினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நேர்முக வரினா என்ன அப்படின்னா, டைரக்டா கவர்மெண்ட்டுக்குள்ள இது பண்ணணும், இவ்வளவுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு டைரக்டா பே பண்ண மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே நேர்முக வரி. மறைமுக வரி அப்படின்னா ஒன்ஸ் வந்து அது கஸ்டமர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு வரி விதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் ரீச் ஆகும், அதான் வந்து மறைமுக வரி.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொரியர் ஆர்டர் பண்ணோம், ஏதாவது பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான டாக்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை முதல்ல கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பொருள் வாங்குவோமா, நமக்கு வந்து சேரும். அதான் வந்து மறைமுக வரின்னு சொல்றாங்க. அப்ப வருமான வரி அப்படிங்கிறது நேர்முக வரி, செல்வ வரி சொத்து வரி அப்படிங்கிறது நேர்முக வரி, நிறுவன வரி ஆபீஸ் டாக்ஸஸ் எல்லாம் நேர்முக வரி, சேவை வரி சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் வந்து அதுல வந்து மறைமுக வரி. அப்ப வந்து நேர்முக வரியில் அல்லாதது சேவை வரி. டுவெல்த் கொஸ்டின், மத்திய வருமான வரி சட்டம் 1963. மத்திய வருமான சட்டம் 1963. ஆன்சர் சி. தேர்டீன்த் கொஸ்டின், எந்த நூல்ல பண்டைய கால வரி விதிப்பு பற்றி கூறுது? எந்த நூல் அப்படின்னா அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரத்தை எழுதுனது சாணக்கியர் அல்லது கௌடில்யர்கள். இண்டிகா எழுதினது மெகஸ்தனிஸ். இரண்டுமே அகைன் கேட்கிற கொஸ்டின் பா. அடுத்து, தூய்மையான பாரத வரி தொடங்கப்பட்ட வருடம் 2015. தூய்மை பாரத வரி தொடங்கப்பட்ட வருடம் 2015. இந்தியாவின் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் ஹரியானா. ஹரியானா தான் வந்து மதிப்பு கூட்டு வரியை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி இந்தியா முழுவதும் நடைமுறை கொண்டு வந்த நாள் ஜூலை 1, 2017. எந்த மாநிலத்துல? அஸ்ஸாம் மாநிலத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அஸ்ஸாம் மாநிலத்துல ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஜிஎஸ்டி ஃபுல் ஃபார்ம் என்ன? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். செவன்டீன்த் கொஸ்டின், இந்திய தேசிய ஆவண காப்பீட்டு சந்தை. ஆப்ஷன் பி GW ஃபாரஸ்ட். அடுத்த ஆப்ஷன் சி வந்து AO ஹியூம் இருக்கா? இவர் யார் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸின் தேசிய காங்கிரஸோட தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. ஆல்ரெடி ஸ்மித்தை பத்தி பாருங்க. ஆடம் ஸ்மித் வந்து பார்த்தது பொருளியலின் தந்தைன்னு சொல்றாங்க. பொருளியலின் தந்தை. இவர் எழுதின நூல் 1776 நாடுகளின் செல்வம் தான் எழுதினாங்க. இவரோட இலக்கணம் செல்வ இலக்கண கோட்பாடு. ஏண்டிது கொஸ்டின், இந்தியாவில் அச்சுக்கூடம் தொடங்கப்பட்ட இடம் தரங்கம்பாடி. 1713 வந்து சீகன் பாகு அப்படிங்கிறதா வந்து ஃபர்ஸ்ட் தரங்கம்பாடியில அச்சு கூட வந்து தொடங்கியிருப்பாங்க. 1713 சீகன் பால் அப்படிங்கிற பாதிரியார் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. 19 இருட்டறை துயர சம்பவம். அதுல உயிரிழந்த ஆங்கிலேயரின் எண்ணிக்கை 123. 123. இருட்டறை துயர சம்பவம்னா என்ன? 1756 கொல்கத்தால வில்லியம் கோட்டையில. அப்ப வந்து என்ன, ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க ஆங்கிலேயர் வந்து இருக்காங்க. இவங்களோட போர் பண்றதுக்காக சிராஜுத் தௌலா வந்து வராது. வங்காபின் நவாபான சிராஜுத் தௌலா வராரு. வந்து இவங்க இந்த ஆங்கிலேயரோட போரிட்டு இந்த ஆங்கிலேயர்ல நிறைய பேரை வந்து கைப்பற்றுறாங்க, கைது செய்யறாங்க. கைது செஞ்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன ரூமுக்குள்ள என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் போட்டு அடைக்கிறாங்க. அந்த கைது செஞ்சா அவங்க எத்தனை பேர் அடைச்சிருப்பாங்கன்னா 146 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த சின்ன ரூம்குள்ள அடிச்சிருப்பாங்க. அந்த 146 பேர்ல காலையில பார்க்கும்போது 123 பேர் வந்து இறந்திருப்பாங்க. இந்த துயரமான சம்பவம் வந்து இந்தியாவில் நிறைய சம்பவங்கள்ல இந்த சம்பவம் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அப்படிங்கிறனால இதை வந்து இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து மொத்தம் அதுல போட்டவங்க வந்து 146 பேரு. அதுல உயிரிழந்த வந்து 123 பேரு. யாரு? சிராஜுத் தௌலா வந்து அவங்க கூட போரிடும் போது.
அதாவது இருட்டறை துயர சம்பவம் சொல்றாங்க. 20வது கொஸ்டின், பிளாசி போர். பிளாசி போர்னா என்ன அப்படின்னா, இது வார் தான். எங்க அப்படின்னா கங்கை நதிக்கரையில பிளாக்சி அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து நடந்த போர். இது யாருக்கு நடக்கு அப்படின்னா, ஆங்கிலேயர்ல ராபர்ட் கிளைவுக்கும் வங்காள நவாபான சிராஜுத்தௌலாவுக்கு தான் நடக்குது. தௌலாவுக்கும் வார் நடக்குது. அந்த வார்ல ராபர்ட் கிளைவ் வென்றாங்க, சிராஜுத்தௌலா தோல்வி அடைஞ்சாங்க. இவங்க ராபர்ட் கிளைவ் வென்றதுக்கு அப்புறம் இந்தியாவில் ஆங்கிலேயரோட ஆட்சி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி அதிகமாயிடுச்சு. இதான் வந்து பிளாசி போர். பிளாசி போர் நடைபெற்றது வந்து 23/6/1757. இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1757 இருட்டறை துயர சம்பவம் 1756. 21 வாரிசிலப்பு கொள்கை மூலம் ஜான்சி பகுதியை கைப்பற்றிய வருடம். ஜான்சி பகுதி 1853. அதுக்கடுத்து 1854 நாக்பூர் பகுதியை கைப்பற்றிருப்பாங்க. வாரிசிலப்பு கொள்கை அப்படிங்கிறது யார் கொண்டு வந்தா அப்படின்னா, டல்ஹௌசி பிரபு. இந்த வாரிசிலப்பு கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்ல சின்ன சின்ன அரசுகள் வந்து ஆட்சி பண்ணிருப்பாங்க, மன்னர்கள் வந்து ஆட்சி இருக்குமா, அந்த மன்னர்களுக்கு ப்ராப்பரான வாரிசு இல்ல, அதுக்கு அடுத்த தலைமுறை இல்ல அப்படின்னா அவன் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி ஆட்சி புரியாம அந்த சொத்து அந்த நாடை வந்து என்ன பண்ணோம், ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துடணும். இதான் வந்து வாரிசிலப்பு கொள்கைன்னு சொல்றாங்க. இதை கொண்டு வந்தது டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி பிரபு சொல்லுவாங்க தபால் துறையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. தந்தை. பொதுப்பணித்துறையை கொண்டு வந்தது டல்ஹௌசி. சதி ஒழிச்சது வில்லியம் பெண்டிங். அதுக்கடுத்து காவல்துறை கொண்டு வந்தது காரன்வாலிஸ் பிரபு. இது எல்லாமே பிசி பாயிண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இயர்ல பார்த்தோம் அப்படின்னா 1853 நேத்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம். என்னது? முதல் ரயில் பாதை எங்க? மும்பை டு தானே. 22nd கொஸ்டின், வங்காளத்தின் 1774 முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சர் எலிசா எம்பே. ஒரு தலைமை நீதிபதி 3 நீதிபதிகளோட வந்து இந்த உச்சநீதிமன்றம் செயல்பட்டு இருக்கோம். சர் எலிசா எம்பே. துணை 23 துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுரேஷ அரசுகள் ஹைதராபாத். துணைப்படை திட்டம் தான் என்ன, யார் கொண்டு வந்தா? வெல்லஸ்லி பிரபு. இவர் தான் வந்து துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. துணைப்படை திட்டம்ல என்ன அப்படின்னா, நிறைய மன்னர் ஆட்சி இருந்திருக்கும், இங்க வந்து ஆங்கிலேயர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மன்னர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட ராணுவ படைகள், அவங்களோட போர் வீரர்களை யூஸ் பண்ணாம அந்த போர் வீரர்களுக்கு பதிலா அந்த ராணுவ படை, ஆங்கிலேய ராணுவ படை இருக்கா, அந்த ராணுவ படையை அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு கப்பம் கட்டணும், அமௌண்ட் வந்து கொடுத்து அவங்க ராணுவ படைகள் வந்து அவங்க பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணிக்கணும். அதான் வந்து என்ன சொல்றாங்க, துணைப்படை திட்டம் சொல்றாங்க. இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த சுரேஷ் அரசு அப்படின்னா ஹைதராபாத். 24 1857 நடந்த புரட்சியின் கலந்து கொண்ட தலைவர்கள் மிகவும் துணிச்சலானவர் ஜான்சி ராணி. ஆன்சர் ஏ. மிக வீரமான பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 25 ஆங்கிலேய கல்வியின் மகாசாசனம் என்ன அறிவிக்கப்பட்ட ஆண்டு? 1854 டி. இது மகாசாசனம் என்ன அப்படின்னா, ஆங்கில கல்வியின் மகாசாசனம் அப்படின்னா பெரிய மாற்றம் அப்படிங்கிறதா பொருள். பெரிய மாற்றம். ஆங்கிலேயர் வந்த காலத்துல கல்வியில பெரிய மாற்றம் வந்து கொண்டு வந்தாங்க. அதான் வந்து மகாசாசனம் சொல்றாங்க. அது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க? 1854. அதுக்கடுத்து 26 கல்வித்துறை எந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது? பொதுப்பட்டியல்னா என்ன?
பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது மொத்தம் 3 பட்டியல் இருக்கும். பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல். இந்த 3 பட்டியல்ல பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது இந்த மத்திய அரசு இருக்கும், மாநில அரசு இருக்கும். 2 பேருமே இணைஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு சட்டத்தையோ ஏதோ ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். 2 பேருமே இணையாம என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அதான் வந்து பொதுப்பட்டியல். இதுல வந்து கல்வி, போக்குவரத்து இதெல்லாமே இதுல இருக்கும். கல்வி, போக்குவரத்து இதெல்லாம் வந்து பொதுப்பட்டியல வரும். 27 வர்தா கல்வி திட்டம் உருவாக்கியவர் காந்தி. காந்தி தான் வந்து, மகாத்மா காந்தி தான் வந்து வர்தா கல்வி திட்டத்தை உருவாக்கினார். இது எதுக்கு வர்தா கல்வி திட்டம் அப்படின்னா, அவங்க தேசிய கல்வி மாநாட்டில் வந்து 1937 தேசிய கல்வி மாநாட்டில் என்ன பண்ணாங்க, அந்த வர்தா அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால வந்து வர்தா கல்வி திட்டம் சொல்றாங்க. காந்தியோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. நேரு ஆல்ரெடி நேத்து பார்த்தோம். நேரு என்ன பார்த்தோம், முதல் பிரதமர், இந்தியாவின் முதல் பிரதமர். அம்பேத்கர் அரசியலமைப்பின் தந்தை. முதல் சட்ட ஆலோசகர். இவரோட பர்த்டே என்ன பண்றாங்க, நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க. யாரோட பர்த்டேவா, நேருவோட பர்த்டேவா. திலகர் அப்படிங்கிறது இந்தியாவின் அமைதியின் தந்தை சம்திங் சொல்லுவாங்க. அமைதியின் தந்தை அந்த மாதிரி வரும் திலகருக்கு. நிறைய எழுச்சிகள் வந்து பண்ணியிருப்பாரு, நிறைய எழுச்சிகள் வந்து திலகர் கொண்டு வந்திருப்பாரு. 28th கொஸ்டின், செல்வ சுரண்டல் கோட்பாடு. செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படிங்கிறது தாதாபாய் நவ்ரோஜியோட வந்து, இவர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதன் சொல்லுவாங்க. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எழுதின நூறு என்ன அப்படின்னா, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் இன் இந்தியா அப்படிங்கிற நூலை வந்து இவர் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டின் முதுபெரும் மனிதர் தந்தை பெரியார். இவர் தான் தென்னிந்தியாவின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இருபத்தி 29 மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் அக்டோபர் 9, 1947 தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நிறைவேற்றிருப்பாங்க. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது 1930 கொண்டு வரப்பட்டது. யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1930 கொண்டு வந்திருப்பாங்க. சட்டம் நிறைவேற்றப்பட்டது 1947 அக்டோபர் 9ஆம் நாள். 30th கொஸ்டின், இக்னியஸ் அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது, லத்தீன் மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது. இந்த இக்னீசியஸ்க்கு பொருள் என்ன அப்படின்னா தீ அப்படிங்கிறதா இதுக்கு பொருள். இதற்கு பொருள் தீ அப்படிங்கிறது தான். 31st கொஸ்டின், உலக மண் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது? டிசம்பர் 5. டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். இது ஆல்ரெடி கேட்ட பிஓகே क्वेश्चन பா. டிசம்பர் 11 மலைகள் தினம். மலைகள் பற்றிய படிப்பு ஓராலஜி அப்படிங்கிறத மலைகள் பற்றிய படிப்பு, மலையாள சிகரங்கள் பற்றிய படிப்புக்கு. 32 புவியின் வளிமண்டலத்தில் காணப்படும் ஆக்சிஜன் எவ்வளவு சதவீதம்? புவியோட வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வந்து 21%. அதுக்கப்புறம் நைட்ரஜன் 78%. இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, புவியின் வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படும் வாயு எது? நைட்ரஜன்.
எவ்வளவு சதவீதம்? 78%. புவியில இது இரண்டாவது அதிகமாக காணப்படும் வாயு ஆக்சிஜன், அந்த மாதிரி கேட்கலாம். அது மாதிரி சூரியன்ல அதிகமாக காணப்படும் வாயு ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஹீலியம் ரெண்டுமே வந்து அதிகமாக காணப்படும். முப்பத்தி மூணு, இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர். இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர். மிக இளமையான மடிப்பு மலை இமயமலை. ஒரு மேப் மாதிரி பார்க்கலாம், மலைகள் மட்டும் என்னென்ன மலைகள் இருக்கு அப்படிங்கிறத. ஆல்ரெடி இங்க பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இது என்ன மலை, எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அப்படின்னா மேப்ல ஏதாவது நம்ம வந்து ஏதாவது போர்ஷன்னா இங்க இருக்கு அப்படின்னு தெரியும். இமயமலை, இது ஆரவல்லி மலை, இது மேற்கு தொடர்ச்சி மலை, இது கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் எங்க சந்திக்கும் அப்படின்னா நீலகிரி அப்படிங்கிற பகுதியில் சந்திக்கும். இது விந்திய மலை, இது சாத்புரா மலை. இந்த மலைகள்லாம் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தேர்ட்டி கொஸ்டின். நாமி என்ற ஜப்பானிய சொல்லின் பொருள் என்ன? இதுல இருந்து வந்தனா சுனாமி, இதான் பிரிக்கிறாங்க. சுனாமி அப்படிங்கிறது ஜப்பான் மொழி சொல் தான். ஜப்பான் இத சு நாமின்னு பிரிக்கிறாங்க. சுங்கிறது துறைமுகம், இதுக்கு பொருள் துறைமுகம். நாமி அப்படிங்கிறது அலை. அப்ப சுனாமி அப்படிங்கிறது என்ன? துறைமுக அலை அப்படிங்கிறது தான் பொருள். சுனாமி அப்படிங்கிறது துறைமுக அலை அப்படிங்கிறது தான் பொருள். அப்ப நாமி அப்படிங்கிறது அலை. ஆன்சர் பி. 35. சொர்னோபில் அணு உலை விபத்து நடைபெற்ற ஆண்டு 1986. ஆன்சர் சி. சொர்னோபில் அணு உலை விபத்து நடைபெற்ற ஆண்டு. இது உலகிலே அதிகமா பாதிக்கப்பட்டது எங்க அப்படின்னா உக்ரைன் நாட்டுல, உக்ரைன்ல சொர்னோபில் அப்படிங்கிற பிளேஸ் தான். இந்த அணு உலையில தான் வந்து விபத்து ஏற்பட்டது. இதுக்கு நிறைய ரீசன் சொல்றாங்க. இது வந்து உலகில் அதிகமா பாதிப்பு ஏற்பட்டது. 36. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேவைத்துறையின் பங்கு. ஒரு சில செக் பண்ணா 60 சொல்றாங்க, ஒரு சில 53 சொல்றாங்க. ரெண்டுல எந்த டேட்டா இருக்கோ அதை செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ 60 தான் சொல்றாங்க. இந்த டேட்டாவை செக் பண்ணிக்கோங்க. 53 வந்து ஓல்டு புக்லாம் இருந்திருக்கு. அது ரெண்டு டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் டியாவே எடுத்துக்கலாம். டி. இப்ப துறைகள் அப்படின்னா என்னென்ன துறைகள்லாம் இருக்கு? முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறை. துறைகளை உள்நாட்டு உற்பத்தியில 3 துறைகளா பிரிக்கலாமா? இந்த முதன்மை துறைகள் அப்படிங்கிறது வேளாண்மை சார்ந்தது வரும். வேளாண் விவசாயம் சார்ந்தது வரும். இரண்டாம் துறைகள் அப்படிங்கிறது தொழிற்சாலை உற்பத்தி. மூன்றாம் துறை அப்படிங்கிறது சேவைத்துறை. இந்த மூணுமே தெரிஞ்சு வச்சுக்கணும்பா. மூன்றாம் துறை அப்படிங்கிறது சேவைத்துறை. 37. இந்தியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுவது சென்னை. டெட்ராய்டு அப்படின்னா வாகனங்கள் வந்து அங்க அதிகமா வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க சென்னை. இந்தியாவின் மான்செஸ்டர். இந்தியாவின்
மான்செஸ்டர். மான்செஸ்டர் அப்படின்னா அங்க பருத்தி உற்பத்தி வந்து அதிகமா காட்டன் அந்த மாதிரி அது வந்து அதிகமா இருக்கும். இந்தியாவின் மான்செஸ்டர் அகமதாபாத். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அதுக்கு இதுல பேஸ்ல பார்க்கணும் அப்படின்னா மின்னணுவியல் தலைநகரம் அழைக்கப்படுவது தலைநகர் பெங்களூர். எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிக்கா வந்து பிசி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பா. இந்த டெட்ராய்ட்லாம் வந்து ஒரு டைம் கேட்ட கொஸ்டின் தான் பிசில. முப்பத்தி ஆப்பிரிக்கா ஒரு இருண்ட கண்டம் என கூறியவர் HM ஸ்டான்லி. ஸ்டான்லி தான் வந்து ஆப்பிரிக்கா வந்து ஒரு இருண்ட கண்டம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அப்ப அறிவியல் கண்டம் அண்டார்டிகா. அண்டார்டிகா தான் வந்து அறிவியல் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 39 எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படுவது நைல் நதி. நைல் நதி தான் உலகின் மிக நீளமான நதின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். உலகின் மிக நீளமான நதி நைல் நதி 6650 கிலோமீட்டர். இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை. பிரம்மபுத்திரா வந்து பெரிய ரிவரா இருந்தாலும் இந்தியாவில் கிராஸ் பண்ணது தான் கம்மியான டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால கங்கை தான் இந்தியா நீளமானதுன்னு சொல்றாங்க. அது எவ்வளோ 2525 கிலோமீட்டர். கங்கை வந்து எங்க உற்பத்தி ஆகுது? கங்கோத்ரி அப்படிங்கிற பிளேஸ்ல உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகி எங்க கலக்குது? வங்காள விரிகுடால கலக்குது. கலக்கும் போது அது மேற்கு வங்காளத்துல அது என்னன்னு சொல்றாங்க? வங்காளத்துல என்ன சொல்றாங்க? அது வந்து பத்மான்னு சொல்றாங்க. பிரம்மபுத்திரா வங்காளத்துல என்ன சொல்றாங்க? ஜமுனான்னு சொல்றாங்க. ரெண்டுமே பிரம்மபுத்திரா இணையறத மேக்னா அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்கப்பா. அதுக்கு அடுத்து வெப்பமண்டல மழைக்காடுகள் அப்படிங்கிறது புவியின் அணிகலன் என அழைக்கப்படுகிறது. வெப்பமண்டல மழைக்காடுகள் புவியின் அணிகலன் என அழைக்கப்படுகிறது. அமேசான் காடுகள் உலகின் நுரையீரல், புவியின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்பமண்டல மழைக்காடுகள் புவியின் அணிகலன் என அழைக்கப்படுகிறது. அமேசான் காடுகள் உலகின் புவியின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. எதுக்காக? அந்த அமேசான் காடுகள்ல இருந்து உலக ஆக்சிஜன் தேவையில்ல 25% வந்து என்ன பண்ணாங்க? அது ஃபுல்ஃபில் பண்ணுது அந்த காடுகள். அடுத்து 41 ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் என அழைக்கப்படுவது ஆட்டு ரோமம் தான் வந்து ஆஸ்திரேலியாவோட பணப்பயிர்னு சொல்றாங்க. சணல் அப்படிங்கிறது என்ன புரட்சி? தங்க இலை புரட்சி. புரட்சிகள் வந்து உருவாக்கிறோம். புரட்சிகள்லாம் என்ன? வேளாண்ல வந்து அதோட உற்பத்தி அதிகம் பண்றதா புரட்சிகள் சொல்லுவாங்க. சணல் வந்து என்ன புரட்சின்னு சொல்லுவாங்க? தங்க இலை புரட்சின்னு சொல்லுவாங்க. ஆமா, வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின். வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி. அதுக்கடுத்து வெள்ளி புரட்சி அப்படின்னா பால், முட்டை. அடுத்து நிறைய வரும். பச்சை புரட்சி அப்படின்னா அது பசுமை புரட்சி. வேளாண்மை சார்ந்தது வரும். பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். இது வந்து இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. உலக பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போர்லாக். இதெல்லாம் பேசிக்கானது, அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரட்சிகள்லாம் தனியாகவே பார்க்கலாம் அந்த டாபிக் உள்ள போகும்போது. 42வது பழனிமலை பகுதியை ஆட்சி செய்த குறுநில மன்னன் யார்? பேகன். பேகன் என்ன பண்ணாரு? மயிலுக்கு போர்வையா கொடுத்திருப்பாரு. மயிலுக்கு போர்வையை கொடுத்தது பேகன். அதியமான் அப்படிங்கிறது ஔவையாருக்கு நெல்லிக்கனி வந்து கொடுத்திருப்பாரு. பாரி முல்லைக்கு தேர் கொடுத்திருப்பாரு. கடையேழு வள்ளல்கள்லையும் பேகன் வந்து
ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு. நாற்பத்தி மூணு, புவியில 70% நன்னீர் அமைந்துள்ள பகுதி அண்டார்டிகா. அண்டார்டிகால வந்து 70% நன்னீர் வந்து அமைந்துள்ளது. மொத்த கண்டங்கள் என்னென்ன பார்த்தோம்? மொத்தம் வந்து புவியில வந்து நிலப்பகுதி நீர்ப்பகுதின்னு இருக்கும். நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க, கண்டங்கள்னு சொல்றாங்க, நீர்ப்பகுதியா பெருங்கடல்னு சொல்றாங்க. கண்டங்கள் இதெல்லாம் பார்த்தோம். அப்படியே வந்து ரீகால் பண்ணி பாருங்க. என்னது அப்படியே மேப் நல்லா டிரா பண்ணி ஞாபகம் வந்துடணும். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, கீழே வந்து அண்டார்டிகா, இங்க வந்து ஆஸ்திரேலியா. அதே பெருங்கடல் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்திலேயே பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், கீழே தென் பெருங்கடல், மேல ஆர்டிக், இங்க வந்து அட்லாண்டிக். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்பா. இது வந்து உலகின் அறிவியல் கண்டம் என அழைக்கப்படுவது அண்டார்டிக் தான். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்ஸ் தான். இதுல இந்தியாவில் சட்டப்பேரவை உள்ள மாநிலங்கள் எண்ணிக்கை 6 சட்டப்பேரவை இருக்கு. 46 இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. 47 வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி 9. இது வந்து என்ன தினம்? தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார் காந்தி. இந்த தினத்தை தான் வந்து என்ன சொல்றாங்க? வெளிநாட்டு வாழ் இந்திய தினம் அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி 4 உலக பிரெய்லி தினம். ஜனவரி 15 ராணுவ வீரர் தினம். ஜனவரி 12 இளைஞர்கள் தினம், உலக இளைஞர்கள் தினம். இது யாரோட பர்த்டே? விவேகானந்தரோட பர்த்டே. அப்படியே ரீகால் பண்ணிருங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம் என்று அழைக்கப்படுவது ஜனவரி 9. ஜனவரி 4 வந்து உலக பிரெய்லி தினம் சொல்றாங்க. ஜனவரி 15 உலக ராணுவ வீரர் தினம் சொல்றாங்க. ஜனவரி 12 வந்து உலக இளைஞர்கள் தினம். அது யாரோட பர்த்டே? விவேகானந்தர் பர்த்டே. 48 செகுலரிசம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜிஜே ஹோல்யோக் அப்படிங்கிறவர் தான் உருவாக்குனாரு. செகுலரிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மத சார்பின்மை அப்படிங்கிறது தான் இதற்கு பொருள். இந்த வார்த்தையை உருவாக்குனது ஜிஜே ஹோல்யோக் தான் வந்து உருவாக்கியிருந்தாரு. 49 பண மதிப்பிழப்பு இந்தியாவில் நடைபெற்ற ஆண்டு 2016. இது வரைக்கும் எத்தனை டைம் நடந்திருக்குன்னா 4 டைம் நடந்திருக்கும். 1946, 1978 ஒரு டைம், 2016 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் வந்து பிரச்சனை வந்திருக்கும். அடுத்து 2023 2000 ரூபாய் நோட்டை வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. 4 டைம் வந்து பண மதிப்பிழப்பு வந்து நடந்திருக்கும். 50 பணத்தின் குறியீடு. அந்த குறியீடு வந்து வடிவமைச்சது வந்து யாரு? டி உதயகுமார் அப்படிங்கிறத வடிவமைச்சாரு. அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அது என்ன சிம்பல்? இதான சிம்பல், சரியா? அந்த சிம்பல்ல வந்து தேவநாகரி அப்படிங்கிற மொழியில இருந்த ரா அப்படிங்கிற வார்த்தையும் எழுத்தையும் லத்தீன் மொழி சொல்ல இருந்து இந்த வார்த்தையும் கம்பைன் பண்ணி தான் என்ன பண்ணாங்க? இந்த சிம்பல் வந்து உருவாக்குனாங்க. இந்தியாவில் அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுப்பணித்துறை வந்து ரயில்வே தான் வந்து அதிக பணியாளர்கள் கொண்டுள்ளது. அதுக்கடுத்து 52 2004 டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமி அலையின் ரிக்டர் அளவு எவ்வளோ? 9 ஸ்கேல். ரிக்டர் அளவுனா என்ன அப்படின்னா நிலநடுக்கத்தப்போ எவ்வளோ அளவு இருக்கு அப்படிங்கிற மெஷர் பண்ணதான் வந்து சொல்லுவாங்க ரிக்டர் அளவு அப்படிங்கிறது. எர்த்குவேக்னா ஃபர்ஸ்ட் என்ன? எர்த்குவேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்படி ஒரு பாறை இருக்கு, அதாவது 2 பாறைகள் இருக்கு. அந்த 2 பாறையிலும் ஒன்னோட ஒன்று மோதும் போது இல்லாட்ட ஒன்னோட ஒன்று கிராஸ் பண்ணும்போது உருவாகிறதா வந்து எர்த்குவேக்னு சொல்லுவாங்க. அந்த எர்த்குவேக் அதாவது நிலநடுக்கம் சொல்லுவாங்க. அதே நிலநடுக்கம் வந்து கடலுக்குள்ள ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்னது? அதான் சுனாமி.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கீழே வந்து பூமிக்கு அடியில் வந்து நிறைய பாறைகள் இருக்குமா, இந்த பாறைகள் இருக்கு கடலுக்கு அடியிலேயுமோ, கடலுக்கு அடியில் இருக்கிற பாறைகள் வந்து பூமி சுழற்சினா என்ன ஆகும் அப்படின்னா பாறைகள் ஒன்னோடு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பாறைகள் மூவ் பண்ணும் போது ஒரு பாறைகள் இன்னொரு பாறை மேல இப்படி மூவ் பண்ணும் போது தண்ணியில என்ன ஆகும், கடல்ல மேல தண்ணி இருக்குமா, அந்த தண்ணிலாம் வந்து இது வழியா என்ன ஆகும், பாறைகள் வழியா ஃபுல்லா வந்து உள்வாங்க ஆரம்பிக்கும். அதான் வந்து சுனாமி எப்போ என்ன ஆகுது அப்படின்னா மேற்பரப்பு வாட்டர்ல என்ன ஆகுது, உள்ள வந்து இழுத்துக்கும். இழுத்துட்டு அந்த பாறைகள் ஒன்று மோதும் போது என்ன ஆகும்னா ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ஹை ஃபோக்கஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணும். இதான் வந்து சுனாமின்னு சொல்றாங்க. நிலநடுக்கம் சுனாமி சேம் தான். நிலநடுக்கம் அப்படிங்கிறது பூமியில நிலத்துல ஏற்படுறது நிலநடுக்கம் சொல்லுவாங்க. அதே நிலநடுக்கம் வந்து பாறைகள் வந்து ஒன்னொன்று ரெண்டு நிகழ்வு வந்து கடலுக்குள்ளே ஏற்படுச்சு அப்படின்னா அது என்னது சுனாமின்னு சொல்லுவாங்க. சுனாமியில் என்ன பார்த்தோம், லாஸ்ட் ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம், அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். சுனாமி அப்படிங்கிற எந்த மொழிச்சொல், ஜப்பான் மொழிச்சொல், ஜப்பான் மொழிச்சொல். அந்த சுனாமி வந்து ரெண்டு தான் பிரிக்கலாம். சு அப்படிங்கிறது துறைமுகம், நாமி அப்படிங்கிறது அலை. இதுக்கு பொருள் துறைமுக அலை அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு பொருள். 53 கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி. கோவில்களின் நகரம் அப்படின்னா காஞ்சிபுரம். கோவில் நகரம் அப்படின்னா மதுரை. கோவில் நகரம் அப்படின்னா மதுரை. காஞ்சிபுரம் வேற என்ன சொல்லுவாங்க, ஏரிகளின் நகரம் சொல்லுவாங்க. ஏரிகளின் நகரம். அதுக்கடுத்து கல்வி நகரம் சொல்லுவாங்க. இது தூங்கா நகரம் சொல்லுவாங்க மதுரைய. தூங்கா நகரம். வணிக நகரம். அமிர்தசரஸ் அப்படிங்கிறது பொற்கோவில். புகார் அப்படிங்கிறது துறைமுக நகரம். பூம்புகார் துறைமுக நகரம். இதெல்லாமே பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுப்பா. இந்த ஆர்டர்ல அப்படியே பார்த்துக்கோங்க. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1872. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872. முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு, முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881. ரெண்டு கொஸ்டினுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1872. முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 1881. முதல் கால்நடை கணக்கெடுப்பு, முதல் கால்நடை கணக்கெடுப்பு 1919. இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்கப்பா. கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய அலகு பாத்தோம்கள். கடலின் ஆழத்தை அளக்கிறது பாத்தோம்கள் சொல்லுவாங்க. 56 ஓங்கில் இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2010. இதுல எப்படி சின்னங்கள் பார்க்கலாம். தேசிய மரம் நேற்று பார்த்ததுதான். தேசிய மரம் ஆலமரம். தேசிய பழம் மாம்பழம். தேசிய பறவை மயில். தேசிய விலங்கு புலி. பாரம்பரிய விலங்கு யானை. நீர்வாழ் விலங்கு ஓங்கில். டால்பின், ஆற்று டால்பின். தேசிய ஆறு கங்கை. தேசிய காய் பூசணி. தேசிய நுண்ணுயிரி லாக்டோ
பேசிலஸ், அதாவது பாலை வந்து தயிரா மாத்தோம்ல, அதனால தேசிய நுண்ணுயிர் சொல்றாங்க. அதுக்கடுத்து தேசிய ஊர்வன ராஜநாகம், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், அப்படியே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்க்கணும் மாநில பறவை, மாநில பறவை மரகத புறா. விலங்கு நீலகிரி வரையாடு. மரம் பனைமரம். பூ செங்காந்தல். இங்கே தேசிய பூ மலர் தாமரை. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட், டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம்பா. அதே மாதிரி நேற்று பார்த்துருந்தோம் தேசிய கொடி இருந்துச்சு. அந்த தேசிய கொடியை வடிவமைச்சது யாரு? தேசிய கொடியை வந்து ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா வந்து வடிவமைச்சாரு. அந்த தேசிய கொடி நேற்று ஒரு பாயிண்ட் பார்க்கல, லென்த் இஸ்ட் பிரெத் ரேஷியோ வந்து 3:2 ரேஷியோல வந்து இருக்கும் தேசிய கொடி. அது அகலம் வந்து 3 ரேஷியோலையும் வித்து வந்து 2 மடங்காகவும் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து என்னது வடிவமைச்சது வந்து ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா. இது வந்து எங்க வடிவமைக்கப்பட்டது? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதிகளில் வடிவமைக்கப்பட்டது. இதுல வந்து யார் ஏற்றினா கொடிய? ஜவஹர்லால் நேரு செங்கோடியில ஏற்றினாங்க. இப்ப அந்த கொடி முதல்ல நெய்யப்பட்ட கொடி எங்க இருக்கு? சென்னையில புதிய ஜார்ஜ் கோட்டையில இருக்குது. இதுல என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது? மேல வந்து காவி நிறமும், சென்டர்ல வெள்ளை, கீழே வந்து பச்சை நிறம் இருக்கும். காவி நிறம் அப்படிங்கிறது தியாகம், தைரியத்தை குணப்படுத்தும். வெள்ளை நிறம் அப்படிங்கிறது அமைதி வந்து கொடுக்கும். அடுத்து பச்சை நிறம் அப்படிங்கிறது வேளாண்மை, பசுமை அப்படிங்கிறத கொடுக்கும். சென்டர்ல உள்ளது வந்து ஆரக்கால் சக்கரம். அதுல மொத்தம் எத்தனை ஆரக்கால் இருக்கும்? 24 ஆரக்கால் இருக்கும். அந்த 24 ஆரக்கால் இது வந்து என்ன கலர்ல இருக்கும்? கருநீலம். அதுக்கு பொருள் வந்து அறநெறி அப்படிங்கிறது. இந்த ஆரக்கால் வந்து எதுல இருந்து பார்த்தீங்கன்னா அசோகரான சார்நாத் தூண்ல இருந்து பெறப்பட்டது. சார்நாத் கட்சூன்ல இருந்து பெறப்பட்டது. சார்நாத் கட்டூன்ல இருந்து இந்த சின்னம் வந்து பெறப்பட்டது. எழுதிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் 57. தென்னிந்தியாவின் அணிகலன் என அழைக்கப்படுவது? ஏற்காடு. ஏற்காடு. 58. மயிலுக்கு போர்வை கொடுத்த குறுநில மன்னன் பேகன். பேகன் தான் என்ன பார்த்தோம், மயிலுக்கு போர்வை கொடுத்தாங்க. வந்து கடையில் வளர்கள்ல மிக முக்கியமானவர். அதிகமான என்ன பார்த்தோம், அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தது. அப்புறம் பாரி வந்து என்ன பார்த்தோம், முல்லைக்கு தேர் கொடுத்தது வந்து பாரி அப்படிங்கிற பாயிண்ட்லாம் பார்த்துருந்தோம். அப்படியே பாயிண்ட்ஸ் அகைன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அப்படியே ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. 1920 முதல் பொது தேர்தல். 60. நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. 2014 தான் வந்து நோட்டா ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது கேரளால. நோட்டா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, இது டைரக்டா क्वेश्चन கேட்கலாமா பிசில? நன் ஆஃப் த அபோ, மேல உள்ள எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதா பொருள் நோட்டாவுக்கு. நன் ஆஃப் த அபோ. அறுபத்தி 61. பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும். அந்த நூலின் ஆசிரியர் அம்பேத்கர். அம்பேத்கர் என்ன சொல்லுவாங்க? இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்தியால முதல் சட்ட ஆலோசகர் சொல்லலாம், முதல் சட்ட அமைச்சர். அறுபத்தி 62. மௌரியர்களின் ஆட்சி நிர்வாகம் பற்றி கூறும் நூல் அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் எழுதினது சாணக்கியர் அல்லது கௌடில்யர்கள். மெகஸ்தனிஸ், இண்டிகா, சியுகோ, யுவாங்ஸ்வாங் சீன பயணி. புத்த சரிதம் அஸ்வகோஷர். அறுபத்தி 63. உலக மக்கள் தொகை தினமாக அனுசரிக்கும் நாள் ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. ஜனவரி 24 உலக பெண் குழந்தைகள் தினம். பெண் குழந்தைகள் தினம். ஜனவரி 30 தியாகிகள் தினம்.
டி வந்து ஜனவரி 25 உலக வாக்காளர் தினம். அண்டு சுற்றுலா தினம். இது எல்லாமே டேஸ்லாம் வந்து தனியாகவே நோட் பண்ணிக்கோங்க. உலக மக்கள் தொகை தினம் இதை டேஸ் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரண்ட் பேஜில் அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. 64 த கிரேட் பேரியர் ரீப் அதோட பரப்பளவு எவ்வளோ சதுர கிலோமீட்டர் சொல்றாங்க? 3,50,000 சதுர கிலோமீட்டர். த கிரேட் பேரியர் ரீப் அப்படின்னா என்ன அப்படின்னா பவளப்பாறை திட்டு மிக உலகிலேயே மிக நீண்ட பவளப்பாறை திட்டு. அதான் வந்து த கிரேட் பேரியர் ரீப் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னா உலகில் 7 அதிசயம் சொல்லுவாங்கல்ல, இது வந்து உலகில் உள்ள இயற்கையான அதிசயங்கள் 7 அதிசயங்கள்ல இதுவும் ஒண்ணு. உலகில் உள்ள இயற்கையான 7 அதிசயங்கள்ல இதுவும் ஒண்ணு. 65 இந்த தலைமையிடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. தவறானதை காண்க. இந்திய சுரங்கப்படையின் தலைமையகம் நாக்பூர், கரெக்ட். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் புதுடெல்லி, கரெக்ட். இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ அதோட தலைமையிடம் புதுடெல்லி, கரெக்ட். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் இரும்பு சாரா சென்னை கிடையாது, ஹைதராபாத். ஆன்சர் டி தான் வந்து தவறானது. 66 செல்லியல் பற்றி படிக்கும் பிரிவு சைட்டாலஜி. சைட்டாலஜி அப்படிங்கிறதா வந்து செல்லியல் பற்றி படிக்கும் பிரிவு. அப்ப எக்காலஜி அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் பற்றி படிக்கிறது, சுற்றுச்சூழல் பற்றி படிக்கிறது. ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வான்வெளி பற்றி படிக்கிறது. எண்டமாலஜி அப்படிங்கிறது பூச்சிகள் பற்றி படிக்கிறது. இதே பார்த்தோம். எண்டமாலஜி அப்படிங்கிறது பூச்சிகளை பற்றி படிக்கிறது, செல்லை பற்றி படிக்கிறது சைட்டாலஜி. சுற்றுச்சூழலை பற்றி படிக்கிறது எக்காலஜி. எக்கோ அடிக்கும் ஞாபகம் வச்சு, எக்கோ வந்து சுற்றுச்சூழல் அடிக்கும். கிரியோஜெனிக் அப்படின்னா மிக குறைந்த வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைம் கேட்ட பிவைக்கு கொஸ்டின்பா. இந்த டேர்ம் கிரியோஜெனிக் அப்படிங்கிறது மிக குறைந்த வெப்பநிலை. 68 தவறானதை காண்க. இது எது தவறுன்னு கேட்குறாங்க. ஆர்னிகாலஜி அப்படிங்கிறது பறவையியல், கரெக்ட். ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது தோட்டக்கலை, கரெக்ட். மைக்காலஜி அப்படிங்கிறது பூஞ்சையியல், கரெக்ட். டெமோகிராஃபி அப்படிங்கிறது நரம்பியலா? நரம்பியல் வந்து பியூராலஜி. பியூராலஜி அப்படிங்கிறது நரம்பியல். டெமோகிராஃபி அப்படிங்கிறது பிறப்பு இறப்பு விகிதம், பிறப்பு இறப்பு தகவல் பற்றி அறியறது தான் வந்து டெமோகிராஃபி அப்படிங்கிறது. அறுபத்தி 9 சரியானதை காண்க. செரிகல்ச்சர் அப்படிங்கிறது பட்டுப்புள்ளி வளர்ச்சி, இதுதான் கரெக்ட். அடுத்து பிசிகல்ச்சர் அப்படிங்கிறது உளவியலா? இல்ல, மீன் வளர்ப்பு. நிமிஸ்மேட்டிக் அப்படிங்கிறது நாணயவியல், நாணயங்களை பற்றி படிப்பது, நாணயவியல். எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல். ஓராலஜி அப்படிங்கிறது மலை சிகரங்களை பற்றி படிப்பது. உளவியல் அப்படிங்கிறது சைக்காலஜி. சைக்காலஜி அப்படிங்கிறது உளவியல். சைட்டாலஜி அப்படிங்கிறது செல்லியல். ரெண்டுமே தனியா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டடீஸ்லாம் வந்து இதில் கேட்பாங்க அப்படின்னா அனாலஜி அப்படிங்கிற டாபிக் மேக்ஸ்ல ஒன்று பார்ப்பீங்க. அதாவது எப்படி கொஸ்டின் அப்படின்னா 2 கொடுத்துருவாங்க. ஒய் இங்க என்ன வரும்னு கேட்பாங்க. இது 2க்கு ஒரு ஒற்றுமை இருக்கும், அப்போ இது 2க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதுல வந்து இந்த ஸ்டடீஸ்ல வந்து அதிகமாக கேட்பாங்க. அது தொல்பொருள் ஆராய்ச்சி பற்றி படிப்பு. தொல்பொருள் ஆராய்ச்சி பற்றி படிப்பது ஆர்கியாலஜி. ஆன்சர் சி. ஆந்த்ரோபோலஜி அப்படிங்கிறது மானுடவியல், மானுடவியல் பற்றி படிப்பது. பாலியோ ஆந்த்ரோபோலஜி அப்படிங்கிறது தொல் மானுடவியல் பற்றி படிப்பது, தொல்
மானுடவியல். ஆர்கியாலஜி அப்படிங்கிறது பறவையியல் பற்றி படிக்கிறது. எழுபத்தி ஒன்று கண்டுபிடித்தவர்கள். டாபிக் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு டாபிக். எலக்ட்ரானை கண்டுபிடித்தது ஜே தாம்சன். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு. நியூட்டன் புவியீர்ப்பு விசை. மெண்டலிஃப் இவர் என்ன கண்டுபிடிச்சாரு? பல்பு கண்டுபிடிச்சாரு. இவர் ஈர்ப்பு விசையை பற்றி கண்டுபிடிச்சாரு. மெண்டலிஃப் தனிம வரிசை அட்டவணையை பற்றி சொன்னாரு. வரிசை அட்டவணையை பற்றி சொல்லியிருப்பாரு. தனிம வரிசை அட்டவணை, அதே நவீன தனிம வரிசை அட்டவணை சொன்னவர் ஹென்ரி மோஸ்லே. மோஸ்லே அப்படிங்கிறவர் தான் நவீன தனிம வரிசை அட்டவணையை பற்றி சொல்லியிருப்பாரு. 72 பென்சிலின் மருந்தை கண்டறிந்தவர் சர் அலெக்சாண்டர் ஃபிளெமிங். பென்சில் தான் சொல்லுவாங்க மருந்துகளின் அரசின்னு சொல்லுவாங்க. மருந்துகளின் அரசி அப்படின்னு சொல்லுவாங்க. ராபர்ட் குக் செல்லை கண்டறிந்தவர். கிரகாம் பெல் தொலைபேசி. ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை. தேர்ட் கொஸ்டின். தவறானதை கண்டறிக. செல்ல கண்டறிந்தவர் ராபர்ட் குக், கரெக்ட். எட்வர்ட் ஜென்னர் அம்மை தடுப்பூசி கண்டுபிடிச்சா, கரெக்ட். பேண்டிங் இன்சுலின் வந்து கண்டுபிடிச்சாரு. லூயிஸ் பாஸ்டர் பாக்டீரியா கண்டுபிடிச்சாரா? பாக்டீரியா கண்டுபிடிக்கல. லூயிஸ் பாஸ்டர் வந்து ராபிஸ் அப்படிங்கிற வெறிநாய் கடிக்கான மருந்தை கண்டுபிடிச்சாரு. வெறிநாய் கடிக்கான மருந்து வந்து கண்டுபிடிச்சாரு. ராபிஸ் அப்படிங்கிற வெறிநாய் கடிக்கான மருந்து. ஒரு ஹூக் அப்படிங்கிறவர் தான் வந்து பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிருப்பாரு. 74 சரியானதை காண்க. இதுல வந்து என்னது ரூதர் ஃபோர்ட் வந்து ரேடார் கண்டுபிடிச்சார், தப்பு. ரூதர் ஃபோர்ட் அப்படிங்கிறது புரோட்டானை கண்டுபிடிச்சாரு, அப்ப இது கிடையாது. அகர் ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறது நியூட்ரானை கண்டுபிடிச்சாரு, அப்ப இதுவும் கிடையாது. ஜோன் சால்க் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணாரு? போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சார், அப்ப இதான் ஆன்சர். ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட். சார் ராபர்ட் வான்சன் வாட் அப்படிங்கிறது தான் வந்து ரேடாரை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா? இதே இதுல இன்னொன்று அயனிகள் வந்து பார்த்துடலாம். எலக்ட்ரான் என்ன மின்சுமையுடையது? எலக்ட்ரான் எதிர் மின்சுமையுடையது. புரோட்டான் நேர்மின் சுமையுடையது. நியூட்ரான் மின்சுமை அற்றது. இதுவுமே டைரக்டா கேட்கலாம், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 75 பார்வை அற்றவர்களுக்கான எழுத்து முறையை உருவாக்கியவர் லூயிஸ் பிரைலி. பிரைலி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணாரு? பார்வை அற்றவர்களுக்கான எழுத்து முறையை உருவாக்குனாரு. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் அதாவது HCF என்னன்னு கேட்குறாங்க. இரண்டு அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் HCF என்னன்னு கேட்குறேன். இரட்டைப்படை எண்கள் அப்படின்னா 2 4 வச்சுக்கலாமா? 2 4 2 அடுத்தடுத்த நம்பர். இந்த 2 நம்பருக்கு இடையில மீப்போ HCFனா என்ன? நார்மலா பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு அந்த டாபிக்ல போலாம். எல்சிஎம் HCFனா என்னன்னே தெரியாதவங்க பேசிக் மட்டும் சொல்றேன். எல்சிஎம்னா என்ன அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ மல்டிபிள்னா என்ன? ஒரு நம்பர் இருக்கு, ஒரு 2ங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4, 4 2ஆல் பண்ணா 8, 8 2ஆல் பண்ணா 16, 16 2ஆல் பண்ணா 32. அப்போ ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ண பெருக்க என்ன ஆகும்? அது அதிகரிச்சுட்டே போகும். அப்ப பெரியதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? எல்சிஎம் அப்படின்னா பெரிய நம்பர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே HCF அப்படின்னா ஃபேக்டர். ஃபேக்டர்னா என்ன? டிவிசிபிள். டிவிசிபிள்னா ஒரு நம்பருக்கு, பெரிய நம்பருக்கு ஒரு 16 இருக்கு, 16 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8ஆ மாறும். 8 2ஆல் டிவைட் பண்ணா 4ஆ மாறும். 4 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2ஆ மாறும். கரெக்டா? அப்போ ஒரு நம்பரை டிவைட் பண்ண என்ன ஆகும்? அதன் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ HCF அப்படின்னு என்ன ஞாபகம் வைக்கணும்? சின்ன நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 2 6 8 3 நம்பர் இருக்கா?
இந்த 3 நம்பர் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மட்டும் கண்டுபிடிக்க போறேன். பேசிக்கா தெரியாதவங்க மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்போ எல்சிஎம்னா என்ன அப்படின்னா எதை ஞாபகம் வைக்க சொன்னா பெரிய நம்பர் ஞாபகம் வைக்க சொன்னா அப்ப இந்த 3லயுமே பெரிய நம்பர் எது 8 2 6 8 இந்த 3லயும் பெரிய நம்பர் எது 8. அப்ப 8 வந்து பக்கத்துல 2ஓட வாய்ப்பாடுல வருதான்னு செக் பண்ணணும். இப்போ 8 2வது டேபிள்ல 8ங்கிறது வருமா? கண்டிப்பா வரும். 6வது டேபிள் 8ன்னு வருமா? 6க்கு அப்புறம் எத்தனை 12 வரல அப்படின்னா இந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கணும். 8 இன்ட்டு 2ஆல மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் தானே எல்சிஎம்னா மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 8 2 16 16 2வது டேபிள் வருமா? வரும். இப்போ 6வது டேபிள் வருமா? வராது. வரல அப்படின்னா அதே நம்பர் எடுத்துக்கணும். அதே நம்பரை 3ஆல மல்டிபிள் பண்ணணும். 3 24 24ங்கிறது 2வது டேபிள்லயே வரும் 6வது டேபிள்லயே வரும். அப்போ எல்சிஎம் என்ன 24. அவ்வளவுதான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படின்னா ஹெச்சிஎஃப் என்ன ஞாபகம் சொன்னேன் சின்ன நம்பர் ஞாபகம் சொன்னேன். அப்போ 3லயுமே சின்ன நம்பர் இது 2 2 வந்து 6ஆல் டிவைட் ஆகுமா? 6ஆல் 2 கண்டிப்பா டிவைட் ஆகும். அப்போ ஓகே. 8ஆல 2 டிவைட் பண்ண முடியுமா? அதால டிவைட் ஆகும். அப்போ டைரக்டா என்ன பண்ணலாம் அவரை ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 2ன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் டிவைட் ஆகுதுன்னா இந்த நம்பர் எடுத்துக்கணும். எடுத்து அது 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். வந்த ஆன்சர் மற்ற 2ஆல டிவைட் ஆகலாம் செக் பண்ணணும். அவ்வளவுதான். இதான் எல்சிஎம்னா என்ன ஹெச்சிஎஃப்னா என்ன இது பேசிக்கா பார்த்து கூட இந்த கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். 76ல என்ன கேட்டிருக்காங்க இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீபோவா அதான் ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. 2 அடுத்தடுத்த இரட்டை எண் அப்படின்னா 2 4 வச்சுக்கலாமா? இது அடுத்தடுத்த இரட்டை எண். இப்போ இதோட மீபோவா அப்படிங்கிறது இப்போ 2 நம்பர் இருக்கு. 2 நம்பர்னா ஹெச்சிஎஃப்னா என்ன சின்ன வேல்யூ அது பக்கத்துல நம்பர் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகுது. அப்போ இந்த நம்பர் தான். அதே மாதிரி 8 10 கூட வச்சுக்கலாம். 8 10 வச்சுக்கணும்னா இந்த 2 சின்ன நம்பர் இது 8 8 வந்து 10ஆல் டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியும். 10ஆல் 8 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்க 5 வரும் இங்க 4 வரும். மறுபடியும் இதை டிவைட் பண்ண முடியாது. அப்போ டிவைட் பண்ண முடியாது. அப்போ 8 2ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணா 4 10 4ஆல் டிவைட் ஆகுமா? எக்ஸாக்ட் டிவைட் ஆகாது. அப்போ 8 3ஆல் டிவைட் பண்ணோம். 3ஆல் டிவைட் பண்ணா ஃபிராக்ஷன்ல வரும். அதனால தேவையில்ல. 8 4ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணா 2. அப்போ 10 2ஆல் டிவைட் பண்ணா 1 2 2 5 எக்ஸாக்ட் டிவைட் ஆகுதா? அப்போ வந்து 2 தான் வந்து என்னது அதோட ஹெச்சிஎஃப். இதோட ஹெச்சிஎஃப் என்ன 2. அப்ப எந்த ஒரு அடுத்தடுத்த நம்பரை வந்து நம்ம அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்ணை வந்து ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா டேரக்டா என்ன பண்ணலாம் 2 அப்படிங்கிறத போட்டுடலாம். இதோட பேசிக்ல இருந்து கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மேக்ஸ் பையர் தங்கமுத்துல சார் வந்து கிளியரா வந்து பேசிக்ல இருந்து கொண்டு போயிருப்பாங்க. எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து எந்த டாபிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வேற டெஸ்ட்ல அனுப்புறோம்ல அப்போ முதல்ல டாபிக் வந்து ரிவைஸ் பண்ணினா யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் 154 198 286ஓட மீபோவா ஹெச்சிஎஃப் என்னன்னு கேக்குறாங்க. கரெக்டா? இப்போ ஹெச்சிஎஃப்னா என்ன ஞாபகம் வச்சு சொன்னேன் சின்ன நம்பர் ஞாபகம் வச்சுக்குமா? ஹெச்சிஎஃப்னா இந்த 3லயே சின்ன நம்பர் இது 154 154 198ஆல் டிவைட் ஆகுமா? 154 2னா எவ்வளவு ஆகும் 308 ஆயிடுமா? அப்ப 188 தான் இருக்கு. அப்ப 154 2ஆல டிவைட் பண்ணும். 2ஆல் டிவைட் பண்ணா எவ்வளோ 154 2ஆல் டிவைட் பண்ணா 7 பேலன்ஸ் 1 4 7 77 வருமா? இப்ப 77 இதால் டிவைட் ஆகுமா? 198ஆல 77 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது 11 இது 14 இது 7 இது வந்து ஒரு 11 11 8 11 18 7 இது போகாது. அப்ப வந்து 154 3ஆல் டிவைட் பண்ண முடியாம பாருங்க. 3ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகுமா செக் பண்ணிக்கிறது. 5 + 1 6 6 + 10 10 3ஆல் டிவைட் ஆகாதப்போ 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. இந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமா? லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் எடுத்துட்டோம் சொன்னது. இப்போ டிவிசிபிலிட்டி தெரியுமா? டிவிசிபிலிட்டியும் பார்த்து கூட வந்துடலாம். டிவிசிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி தான். ஒரு சின்ன நம்பர் இருக்கு 580 அப்படின்னு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஈஸியாகவும் டிவைட் ஆகும்னு சொல்லிடுவோமா? அதே மாதிரி இப்போ இவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்து இது 2ஆல டிவைட் ஆகுமா ஆகாதுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சொல்ல முடியுமா? நீ என்ன பண்ணுவோம்? இதுல 2 இருக்கு பேலன்ஸ் 1 8 9 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? வரிசையா போடுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்காக தான் என்ன அப்படின்னா டிவிசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது வகுபடும் தன்மை. இந்த மெத்தட் வந்து தமிழ்ல வகுபடும் தன்மை. ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆகுமா ஆகாதாங்கிறது எந்த ஒரு நம்பர் கொடுத்திருந்தாலும் அது கடைசி 0 2
4 6 8 இந்த நம்பர்ல எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கடைசி எண் வந்து இந்த நம்பர்ல எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு ரெண்டால வகுப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் முடியுதா, அப்ப இந்த நம்பர் என்ன ஆகும், ரெண்டால வகுப்படும். 3ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்க எல்லா நம்பருமே கூட்டணும். கொடுத்துருக்க எல்லா நம்பருமே கூட்டணும். 1 பிளஸ் 5 பிளஸ் 2 பிளஸ் 6 பிளஸ் 2. 1 பிளஸ் 5 எவ்வளோ, 6. 6 பிளஸ் 2 8. 8 பிளஸ் 6 14. 14 பிளஸ் 2 16. 16 3ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகாது. டிவைட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த நம்பர் 3ஆல வகுப்படும். டிவைட் ஆகல அப்படின்னா வகுப்படாது. 4க்கு என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் டிவைட் பை 4. லாஸ்ட் எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் கடைசி 2 இலக்கத்தை மட்டும் எடுக்கணும். இதுல லாஸ்ட் 2 டிஜிட் என்னது, 62. 62 4ஆல் டிவைட் பண்ணும். ஒரு நாள் 4. 6ல எத்தனை நாள் இருக்கு, 2 நாள், ஒரு நாள் இருக்கு. பேலன்ஸ் 2, பக்கத்துல 2. 22 4ஆல் ஆகுமா, ஆகாதா, அப்ப அது டிவைட் ஆகாது. சப்போஸ் ஆச்சு அப்படின்னா இங்க 60 இருக்கா, 64 வச்சுக்கலாம். இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு நாள் 4. 6ல எத்தனை நாள் இருக்கு, ஒரு நாள் இருக்கு. பேலன்ஸ் 2, பக்கத்துல 4. 24ல 6 நாள் இருக்கா, எக்ஸாக்ட் ஆகுதுன்னா டிவைட் ஆகும். இது ஆகாது. 5 அப்படின்னா லாஸ்ட் நம்பரு 0 5ல முடியணும். 10 அப்படின்னா லாஸ்ட் நம்பரு 0ல மட்டும் முடியணும். அதே மாதிரி இங்க 9 அப்படின்னா இதே மாதிரி ஆல் நம்பர் டிவைடட் பை 9. அதே மாதிரி 8 அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸை டிவைடட் பை 8. இந்த பேசிக் தெரிஞ்சிட்டோம்னா எல்லாத்துக்குமே நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த சமக்கு இது போதும். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, 154, 198, 286. இதுல சின்ன நம்பர் இது, இதுதான் சின்ன நம்பர். இது பக்கத்துல டேபிள் இதால வகுப்படுமா, வகுப்படாது. அப்ப 2ஆல போட்டோம் அப்படின்னா 154 77ன்னு வருது. இது எக்ஸாக்ட் டிவைட் ஆகுமா, இதுமே டிவைட் ஆகாது. 198 77ஆல போட்டோம்னா இது 7 7 11, இது 1, இது 8 வரும், டிவைட் ஆகாது. அப்ப 154 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா, 3ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகுமா ஆகாதாங்கிறதுக்கு அதை கூட்டணுமா. 5 + 1 6, 6 4 10. 10 3ஆல் டிவைட் பண்ண முடியாது, இது டிவைட் ஆகாது. அதே மாதிரி 154 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா, லாஸ்ட் நம்பர் இருக்கணும் 4ஆல. லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் பண்ணணும். 54 4ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகாது. 154 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா, லாஸ்ட் நம்பர் 5 இல்ல, முடியாது. 154 6ஆல டிவைட் ஆகாது. 154 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 14 ஒரு 7 14 7 14 22ன்னு வருது. ஓகேவா, அந்த 22 இதால் டிவைட் ஆகுமா, 2ஆல போட்டோம்னா 1 2 1 2. இது வந்து 9 2 18 9 2 18, ஒரு 11 11 9 11, இது டிவைட் ஆகுது. இப்போ இதில் 22 போட்டோம் அப்படின்னா அதே மாதிரி 1 2 1 2 1 4 3, ஒரு 11 11, ஒரு 11 11 3 11, அப்போ டிவைட் ஆகுது. எக்ஸாக்ட் ஆகுதுனால 22 அப்படிங்கிறது ஆன்சர். இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கல் தொகை 300 மற்றும் அவற்றின் மீப்போவா HCF வந்து 5னா LCM. இது ஒரு ஃபார்முலா இருக்கு, N1 × N2 = L × H. N1 N2 அப்படிங்கிறது 2 நம்பர், நம்பர் 1 நம்பர் 2. Lங்கிறது LCM, Hங்கிறது HCF. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஈரிலக்க நம்பரோட பெருக்கல் பலன் 300. இப்போ 2ஓட பெருக்கல் பலன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 300ன்னு கொடுத்துட்டாங்க. அங்க LCM நமக்கு கேட்டிருக்காங்க, HCF எவ்வளோ 5, அவ்வளவுதானே. இப்போ இதை அடிச்சோம்னா 1 5 5, 30ல் எத்தனை 5 இருக்கு, 6 5, பக்கத்துல 0. அப்போ வந்து LCM எவ்வளோ 60. ஆன்சர் டி. இரு எண்களின் மீட்சிமானது மீப்போவாவின் 6 மடங்காகும். மீப்போவா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண் என்ன. ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கப்பா, ஒரு நம்பர் எவ்வளோ 36. HCF வந்து
12ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் வந்து 6 மடங்கான ஹச்சிஎஃப் இதானே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 6 மடங்கு அப்படின்னா ஹச்சிஎஃப் எவ்வளோ 12, 6 × 12 72 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ அதை வச்சு என்ன பண்ணலாம், இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இதான் கொஸ்டின். இப்போ இன்னொரு நம்பர் என்ன, ஃபார்முலா என்ன, n1 × n2 = L × h. n1 எவ்வளோ 36, n2 நமக்கு தெரியாது, L எவ்வளோ 72, h எவ்வளோ 12. ஒரு 12 12, 3 12 36, ஒரு 3 3, 2 3 6, பேலன்ஸ் 1 பக்கத்தில் 2, 4 3 12. n2 = 24 அப்படிங்கிறது ஆன்சர். பின்வருவனவற்றுள் இணைகளில் எவை சார்பகா எண், கோ பிரைம் நம்பர். சார்பகா எண்ணா சிம்பிளா ஞாபகம் வைக்கணும், ஹச்சிஎஃப் 2க்கு என்ன வரணும், 1 வரணும், அவ்வளவுதான். ஹச்சிஎஃப் 1 வந்துச்சு அப்படின்னா சார்பகா எண், அவ்வளவுதான். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா இது 3ஆல் டிவைட் ஆகுமா, 2ஆல் டிவைட் ஆகாது. இது 3ஆல் டிவைட் ஆகுமா, 51 3ஆல் டிவைட் ஆகும், 63 டிவைட் ஆகும். அப்போ இது சார்பகா எண் கிடையாது, 3 காரணி இருக்கு. 52 91, இது 13ஆல் டிவைட் ஆகும். 13 4 13, 4 10 40, 4 3 12, 52. இது 6 6 13 60, 6 3 18 78. அப்போ 7 13 70 21 91. அப்போ இதுவும் 13ஆல் டிவைட், இது கிடையாது. 71 81, இதுதான் வந்து சார்பகா எண். ஒரு பகா எண் இருக்கு. அப்போ ஹச்சிஎஃப் வந்து 1. அப்போ இதான் சார்பகா எண். இதுவுமே இதால் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது வராது. ஆன்சர் சி. சார்பகா எண் அப்படின்னா சிம்பிள், ஹச்சிஎஃப் என்ன இருக்கணும், 1 இருக்கணும். எண்பத்தி 27 45 81 மீபோவா ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த 3ல சின்ன நம்பர் இது 27. 27 45ஆல் டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ இது டிவைட் பை 2. 27 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. 27 3ஆல் டிவைட் பண்ணா 1 3 3 9. 9 45ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். 9 81ஆல் டிவைட் ஆகும். அப்போ ரெண்டுமே டிவைட் ஆச்சுன்னா 9 தான் என்னது, அதோட ஹச்சிஎஃப் வேல்யூ. ஆன்சர் சி. 30 40 60 மீச்சியமா காண்க. 30 40 60 மீச்சியமான என்னது, எல்சிஎம். எல்சிஎம் அப்படின்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும். இது 30ஆவது டேபிள்ல 60 வருமா, 30 60 வரும். 40ஆவது டேபிள்ல வராது, 40 80 ஆயிடும். அப்ப என்ன பண்ணோம், 2ஆல மல்டிபிள் பண்ணோம். 2ஆல மல்டிபிள் பண்ணா 60, 2ஆல பண்ணா அவ்வளோ 120. 120 30ல வரும், 40ல வரும். அப்போ வந்து ஆன்சர் 120 அப்படிங்கிறது தான். 83 3 மற்றும் 9 ஆகிய எண்கள் மீச்சியமா. n1 கொடுத்துட்டாங்கப்பா, n1 கொடுத்துட்டாங்க, n2 கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதானே, அது ஃபார்முலா என்ன, n1 × n2 = L × h. n1 எவ்வளோ 3 × 9 = L எவ்வளோ 9, ஹச்சிஎஃப் என்னன்னு தெரியாது. ஒரு 9க்கு 9 கேன்சல் ஆயிரும். அப்போ ஹச்சிஎஃப் = 3 அப்படிங்க நமக்கு தெரியும். ஆன்சர் பி. இதுவுமே சிம்பிள் தான். இது அப்ளிகேஷன் டைப். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. எதுக்கு, 80க்கு 100க்கு 120க்கு. இந்த கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல சேர்ந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்னது, எல்சிஎம். இல்லைன்னா ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஹச்சிஎஃப் தான். இது 3 ஹச்சிஎஃப் சின்ன நம்பர். இது 100ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகாது. அப்போ 80 2ஆல் டிவைட் பண்ணா 40, 40 100ஆல் டிவைட் ஆகாது. 80 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. 80 4ஆல் டிவைட் பண்ணா 1 4 4 20 வருமா, 20 இதால டிவைட் ஆகும், 20ஆல் டிவைட் ஆகும். அப்போ 20 லிட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஏ. 85 இதுவுமே அப்ளிகேஷன் டைப் தான். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகள் 60 வினாடிகள் மற்றும் 72 வினாடிகளில் ஒலிக்கிறது. அவ்விளக்குகள் அனைத்தும்
காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒலித்தன எனில் மீண்டும் அவை எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும். கொஸ்டின்லாம் கன்ஃபியூஸ் பண்ணலாம் வேணாம். எத்தனை விளக்கு இருக்கு? 1 2 3 3 லைட் இருக்குப்பா. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 லைட் இருக்கு. லைட் 1, லைட் 2, லைட் 3. ஓகேவா? அது எல்லாமே காலையில 8 மணிக்கு 8 AM என்ன ஆகுது? ஒன்று போல லைட் பிளிங்க் ஆகுது, லைட் எரியுது. எரிஞ்சதுக்கப்புறம் இது வந்து 0 வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எரிஞ்சதுக்கப்புறம் இது அடுத்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அடுத்த 40 செகண்ட்ல ஃபர்ஸ்ட் லைட் பிளிங்க் ஆகும். அடுத்து 40 மடங்கா 80 செகண்ட்ல, அடுத்து 120 செகண்ட்ல, அந்த மாதிரி என்ன ஆகும்? அந்த ஃபர்ஸ்ட் லைட் பிளிங்க் ஆகிட்டே வரும். அது மாதிரி செகண்ட் லைட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து 60 செகண்ட், அடுத்து 120 செகண்ட், அடுத்து 180 செகண்ட், அந்த மாதிரி என்ன ஆகும்? ஒழிச்சிட்டே வரும். அப்படின்னு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் லைட் வந்து 72 செகண்ட்ல பார்க்கும். அடுத்து 144 செகண்ட், அந்த மாதிரி ஆகிட்டே வரும். ஓகேவா? இப்படி ஆகிட்டே இருக்கும்போது முதல் 8 மணிக்கு ஒழிச்சது நெக்ஸ்ட் எத்தனை மணிக்கு ஒழிக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ 40 60 72. ஓகேவா? இதோட ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஒன்றாக அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா எல்சிஎம் பெரிய நம்பர் பக்கத்துல டேபிள் அவர் தான் செக் பண்ணணும். கரெக்டா? இது எல்சிஎம் நம்ம ஸ்கூல்லேயே ஒன்று போடுவோம்ல, இந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். போடணும் 40 60 72 இந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி கூட 2ஆல போய்கிட்டே இருக்கும். நம்ம போடுற மெத்தட்லயுமே போடலாம். இப்போ 72 வந்து பெரிய நம்பரா? 72 பக்கத்துல டேபிள் வருமா? வராது. எப்பயுமே 0ல முடிஞ்சுன்னா இங்க 0ல இதெல்லாம் வருதுன்னு செக் பண்ணுங்க. 72 10ஆல பெருக்கணும் அப்படின்னா 720. அது 5ஆல பெருக்குனா 360. 360. இப்போ மேபி வந்து பக்கத்துல 2 நம்பருமே இது இருக்கும், 0வா தான் இருக்கு. அப்ப இதுக்கு அடுத்து இது எதால என்ன டேபிள் 40 80 வச்சாலும் என்னதான் 0 மடங்குல தான் வரும். இதுவுமே 0ல தான் வரும். அப்ப 72 வச்சோம் அப்படின்னா அடுத்து 0ல வரது பார்த்தோம்னா 2 நம்பர் அதான். அப்ப 360 40 டேபிள்ல வருமான்னு செக் பண்ணுங்க. 360 கண்டிப்பா 40 டேபிள்ல வரும். அதே மாதிரி 660 40 டேபிள்ல வருமா? அப்ப எல்சிஎம் வேல்யூ என்ன? எல்சிஎம் வந்து 360. அதாவது 360 செகண்ட்ல அகைன் மறுபடியும் ஒலிக்கும் அப்படிங்காங்க. 360 செகண்ட் அப்படின்னா 1 மினிட் அப்படிங்கிறது எவ்வளவு செகண்ட்? 60 செகண்ட். அப்ப 360 செகண்ட் அப்படின்னா 6 மினிட்டா? 6 நிமிஷத்துல அகைன் ஒலிக்கும். இங்க இருந்து 6 மினிட்ல அகைன் ஒலிக்கும். அப்ப 8 6க்கு 8 hours 6 மினிட்ல அகைன் ஒலிக்கும். 8 hours 3 minutes 5 minutes 6 minutes. ஆன்சர் சி. இதுல மீ போவா ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்கப்பா. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2 power 3 3 power 2 5 7 power 4 இது ஒரு டேர்ம். அதுக்கடுத்து 2 power 2 3 power 5 5 power 2 7 power 6 இது ஒரு டேர்ம். அதுக்கடுத்து 2 power 3 5 power 3 5 கொடுக்கல 7 power 2 3 தான் கொடுக்கல 5 power 3 கொடுத்துருக்காங்க 7 power 2. இதான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் அப்படின்னா சின்னது தானே. அப்போ 3லையுமே பவர் எது சின்னது? இது சின்னது. அதுக்கடுத்து இது சின்னது. அதுக்கடுத்து இது சின்னது. அதுக்கப்புறம் இது சின்னது. இதானே. ஆனால் இது 3லையுமே வந்திருந்தா மட்டும்தான் எடுக்கணும். இது 3ல இருக்கா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கு, செகண்ட் டேர்ம்ல இருக்கு, தேர்ட் டேர்ம்ல இருக்கு. அதனால 2 power 2 எடுத்துக்கலாம் இன்ட்டு. இதுல 3 டேர்ம்ல இருக்கா? இல்ல. அதனால இக்னோர் பண்ணிடுங்க. இது 3 டேர்ம்ல இருக்கா? இருக்கு. 5 power 1. இது 3 டேர்ம்ல இருக்கா? இருக்கு. 7 power 2. 2 power 2 4 into 5 7 power 2 49. 4 5 20 20 into 49 2 into 49 எவ்வளோ? 90 98 பக்கத்துல ஒரு 0 980 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஏ. இது ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. பின்வரும் கூற்றை ஆராய்க. 57 மற்றும் 69 ஆகியவை சார்பகா என்ன? ரெண்டுமே சார்பகா என்னன்னு செக் பண்ண சொல்றாங்க. 57ங்கிறது 5 + 7 5 7 12 12 அப்படிங்கிறது 3ஆல் டிவைட் ஆகும். 6 3 12. அப்ப இது சார்பகான்னு கிடையாது. இது தப்பு. கூற்று 1 தவறு. இது கூற்று 1 தவறு.
17 18 ரெண்டு அடுத்தடுத்த நம்பர். அப்போ மீப்போ வந்து கண்டிப்பா என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்போ இதான் வந்து சரி. ஆன்சர் பி. இரண்டு அடுத்தடுத்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதோட HCF எப்பயுமே வந்து 1 தான் இருக்கும். 88th கொஸ்டின். A மற்றும் B எனும் இரண்டு எண்கள் M/N எனும் விதத்தில் அமைந்துள்ளது எனில் A மற்றும் B இன் மீப்போமா, அதாவது HCF என்னன்னு கேட்குறாங்க. நம்ம LCM மீப்போமானா LCM என்னன்னு கேட்குறாங்க. A அண்டு பின்னு ஒரு நம்பர் இருக்குப்பா, அந்த நம்பர் எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 6ன்னு எடுத்துக்கிறேன், வச்சுக்கலாமா? அது என்ன விகிதத்தில் இருக்கு? M/N விகிதத்தில் இருக்கு. அப்போ 3 6ன்னு எடுத்தா M/N அப்படின்னா என்னது? 1:2 விகிதத்தில் இருக்கா? இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? LCM. LCM அப்படின்னா எந்த நம்பர் LCM? இந்த ரெண்டு நம்பருக்கு LCM என்ன? இந்த நம்பருக்கு LCM பெரிய நம்பர் 6. 6 வந்து பக்கத்துல டேபிள் வருமா? 6 தெரியும். சின்ன நம்பர் HCF. HCF என்ன? HCF வந்து 3 சின்ன நம்பர், அது 3ஆம் டேபிள்ல வரும். அப்போ ரெண்டுமே தெரிஞ்சிச்சா? இப்போ இந்த நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரெண்டையுமே பெருக்கும் போது LCM அப்படின்னா எந்த ரெண்டு நம்பரை பெருக்கும் போது 6 வருமோ அதான் LCM. இப்போ இங்க 3ஐயும் 1ஐயும் பெருக்கணும் 6 வருமா? வராது. 1ஐயும் 6ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 6 வருமா? LCM 6 தானே, அப்போ அது பெருக்கணும் 6 வரணும். அப்போ 6னா எது? M-ஐயும் B-யும் பெருக்கணும். அப்போ MB அப்படிங்கிறது ஆன்சர். அப்படி இல்லை அப்படின்னா A என்ன ஆன்சரா இருக்கணும்? இந்த ரெண்டு ஆப்ஷன் ஏதாவது ஒன்றா இருக்கணும். MB ஆன்சரா இருக்கணும், ஆர் ஏவும் என்னும் ஆன்சரா இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. எது இல்லை, MB தான் ஆன்சரா இருக்கு. எண்பத்தி 9 இது எண்கள் மீப்போவா 11 மற்றும் அவற்றின் மீட்சிமா 693 எனில் ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் அதேதான். N1 இன்ட்டு N2 ஈக்குவல் டு L இன்ட்டு H. N1 எவ்வளோ? 77. N2 தெரியாது. LCM 693, HCF 11. ஒரு 11 11, 7 11 77, ஒரு 7 9 63, பேலன்ஸ் 6, பக்கத்தில் 3, 9 63. N2 ஈக்குவல் டு 99. ஆன்சர் சி. தொண்ணூறு இதுமே என்னதான் இருக்கு? வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய் முறையை 120 லிட்டர் 150 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். மெஷர்மெண்ட் வந்துட்டாலே HCF தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளா எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 120 லிட்டர் 180 லிட்டர் ரெண்டு. ஓகேவா? இது ரெண்டுக்கு LCM அப்படிங்க. HCF அப்படின்னா சின்ன நம்பர் 120 பக்கத்தில் டேபிள் வருமா? வராது. வரல அப்படின்னா என்ன பண்ணோம்? டிவைட் பண்ண முடியாது. 2ஆல் டிவைட் பண்ணா 60. 60 180 டிவைட் ஆகுமா? எக்ஸாக்ட் டிவைட் ஆகும். அப்போ 60 லிட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். 91 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீட்சிமாவின் விகிதம் காண்க. 7 13 அதோட HCF அண்ட் LCM ஓட ரேஷியோ கேட்குறாங்க. இதோட LCM என்ன? LCM என்ன? HCF என்ன? இது பகாயன், இது பகாயன். கண்டிப்பாக HCF வந்து 1 தான் இருக்கும். முடிஞ்சிச்சு. LCM அப்படிங்கிறது இது ரெண்டுமே வந்து பகாயன் அப்படிங்கிறத ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணாலே முடிஞ்சு. 7 × 13 7 × 10 70, 3 × 10 21, 91. அப்போ 91 என்ன ரேஷியோ கேட்காங்க? HCF × LCM தானே, 1:91. ஆன்சர் ஏ. இது என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ராக்ஷன் டெசிமல் டைப்ல கொடுத்துருக்காங்க. 0.03 2.7 0.09 இந்த மாதிரி டெசிமல்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா LCMல முதல் நார்மல் நம்பரா கன்வெர்ட் பண்ணுங்க. நார்மல் நம்பரா கன்வெர்ட் பண்ணக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்க. 1 2 இங்க 2 டிஜிட் இருக்கு, இங்க 1 டிஜிட் இருக்கு, இங்க 2 டிஜிட் இருக்கா? எந்த டிஜிட்ஸ் அதிகமா வருதோ அந்த நம்பரால என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 2 டிஜிட் அப்படின்னா எல்லா நம்பரையுமே 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அதே 3 டிஜிட் அதிகமா இருந்துச்சு, ஏதாவது ஒன்லையாவது 3 டிஜிட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா 1000ஆல எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணா எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? ஒரு 0 ஆச்சுன்னா இது ஒரு டிஜிட் முன்னாடி தள்ளி வருமா? 0.3 மாறும். இன்னொரு 0 அடிச்சோம் அப்படின்னா இது 3 மாறி இங்க நிற்கும். அப்போ வந்து ஹோல் நம்பரா மாற்றும் போது 3ன்னு வந்து நிற்கும். அதுக்கடுத்து இது ஒரு 0 அடிச்சோம்னா இங்க ஒரு டிஜிட் முன்னாடி போகும், பாயிண்ட் ஒரு டிஜிட் முன்னாடி போகும். இன்னொரு 0 அடிச்சோம் அப்படின்னா ஒரு 0 வந்து எக்ஸ்ட்ரா போடும், 270. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 0 அடிச்சா ஒரு டிஜிட் முன்னாடி போகும், இன்னொரு 0 அடிச்சா இன்னொரு டிஜிட் முன்னாடி போகும். அப்போ 9 கிடைக்கும். அப்போ வந்து 3 270
9. இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. எல்சிஎம்னா பெரிய நம்பர் 3வது டேபிள் வருமா? கண்டிப்பாக வரும். 9வது டேபிளையும் வரும். அப்போ 270 அப்படிங்கிறது எல்சிஎம். இப்போ என்ன நம்பரால மல்டிபிள் பண்ணோமோ அதே நம்பரால் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணனா ஒரு டிஜிட் வந்துச்சுன்னா ஒரு ஜீரோ கட் ஆகும், ஒரு டிஜிட்னா ஒரு புள்ளி வந்துடும். அப்போ 2.7 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஏ. தொண்ணூத்தி 3 இதுவும் அதே மாதிரி தான். முதல் எடுத்து எழுதிருங்க. எடுத்து எழுதினாதான் உங்களுக்கு எந்த போர்ஷன் விடுவோம் எந்த போர்ஷன் இருக்குன்னு தெரியும். 7 பவர் 1 அது இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்மாக கொடுத்துருக்காங்க. 2 பவர் 3, 3 பவர் 3, 5 பவர் 2, 7 பவர் 2. 2 கொடுத்துருக்காங்களா? 2 இல்லை. 3 பவர் 1, 5 பவர் 1, 7 பவர் 1, 11 பவர் 1. என்ன கேட்டிருக்காங்க? ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப்னா காமனா இல்லைன்னா விட்டுருங்க. இங்கேயும் காமனா இல்லை, விட்டுருலாம். இந்த 3ல தான் எடுக்க போகிறோம். சின்ன வேல்யூ தான் எடுப்போம். 3ல சின்னது எது? இது. இதில் பவர் 1, இதுலையும் பவர் 1. இப்போ 3 × 5 × 7 3 15, 15 × 7 15 × 7 10 × 7 70, 5 × 7 35, 105 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஏ. தொண்ணூத்தி 4 இந்த மீசிமா இதுல என்ன கேட்டிருக்காங்க? மீ போவா ஹச்சிஎஃப் தான் கேட்குறாங்க. இதுல ரெண்டு ஃபார்முலா அந்த மாதிரி ஃபிராக்ஷன் டைப்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஃபிராக்ஷன் அப்படின்னா மேல இருக்கிறத நியூமரேட்டர்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறத டினாமினேட்டர்னு சொல்லுவோம். கரெக்டா? இதுக்கு ரெண்டு ஃபார்முலா பார்க்கணும். எல்சிஎம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஒரு ஃபார்முலாவும், ஹச்சிஎஃப் அப்படின்னு கண்டுபிடிச்சா ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலான்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல எப்பவுமே என்னதான்? நியூமரேட்டர் தான், கீழே டினாமினேட்டர் தான். மேல தொகுதி, கீழே பகுதி. கரெக்டா? அப்ப இங்க எல்சிஎம் வந்துச்சுன்னா இங்கேயும் எல்சிஎம் தான் வரும். எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். மேல எல்சிஎம்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே என்ன வரும்? ஹச்சிஎஃப். அதே மாதிரி இங்க ஹச்சிஎஃப் அப்படின்னா இங்கேயும் ஹச்சிஎஃப் தான். மேல ஹச்சிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே ஆப்போசிட் தான் வரணும் எல்சிஎம். இந்த ரெண்டு ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர்லாம் தனியா இருக்கணும், டினாமினேட்டர்லாம் தனியா இருக்கணும். இதுக்கு தனியா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இது டினாமினேட்டர், இது நியூமரேட்டர். அதே மாதிரி இது தொகுதி, இது பகுதி. இதுக்கு எல்சிஎம், இதுக்கு ஹச்சிஎஃப். ஓகேவா? இப்போ இதுல என்ன நம்பர்லாம் இருக்கு? நியூமரேட்டர் அப்படிங்கிறது தொகுதியில 2, 8, 64, 10. கரெக்டா? இதோட எல்சிஎம் அப்படிங்கிறது பெரிய நம்பர். பெரிய நம்பர் அப்படிங்கிறது ரெண்டாவது டேபிள் வருமா? வரும். இப்போ பாத்தீங்கன்னா 10 வருது. 10 வந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையானது கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இதுல ஹச்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப் அப்படின்னா நம்ம என்ன தெரியணும்? ஹச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர். நியூமரேட்டரோட ஹச்சிஎஃப் தெரியணும். அதுக்கு அடுத்து எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். இதோட ஹச்சிஎஃப் மட்டும் தான் தெரியணும். இதுக்கு ஹச்சிஎஃப் அப்படின்னா சின்ன நம்பர் 2, எல்லாத்தாலும் டிவைட் ஆகும், 2 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இதோட எல்சிஎம் அப்படின்னா கீழே 3, 9, 81, 27. 81 பெரிய நம்பர். இது 3வது டேபிள் வரும், 9வது டேபிள் வரும், 27வது டேபிள் வரும். இப்போ 81. அப்போ ரெண்டும் போட்டோம் அப்படின்னா மேலே ஹச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் 2 டிவைடட் பை 81 அப்படிங்கிறது ஆன்சர். அதே மாதிரி இங்க எல்சிஎம் என்ன அப்படிங்கிறதையும் இங்க ஹச்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிச்சு இது என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. எல்சிஎம் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. தொண்ணூத்தி 5 என்ன கொடுத்துருக்காங்க? கம்பைன் டைப், அதாவது 9 a ஸ்கொயர் b ஸ்கொயர் 18 b ஸ்கொயர் c ஸ்கொயர் 27 c ஸ்கொயர் a ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இங்க a ஸ்கொயர் இல்லை, இங்க b ஸ்கொயர் இல்லை, இங்க c ஸ்கொயர் இல்லை. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க? ஹச்சிஎஃப் தான். ஹச்சிஎஃப்னா எல்லாத்துலயும் காமனா தான் இருக்கணும், இல்லாட்டா கேன்சல் பண்ணிடலாமா? இதுல ஏ காமனா இல்ல, இதுல பி காமனா இல்ல, இதுல சி இல்ல. அப்ப இந்த நம்பர்ஸே வராது. இந்த 3க்கு மட்டும்தான் என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 9, 18, 27. 9 18 டிவைட் ஆகும், 27 டிவைட் ஆகும். அப்போ 9 தான் அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஏ. தொண்ணூத்தி 6 இது என்ன? எக்ஸ் பவர் என்ன கொடுத்துருக்காங்க? இங்க
எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் அப்படிங்கிறத எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் ஒன்னு பிரிச்சுக்கலாமா? எக்ஸ் பவர் என் பிளஸ் டூ அப்படிங்கிறத எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் டூன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த மூணுலேயும் காமனாக இருக்கிறது என்ன? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப் அப்படின்னா பொதுவாக இருக்கிறது. அப்போ எக்ஸ்என் தான் காமனாக இருக்கு. அப்போ எக்ஸ் பவர் என்ன தான் ஆன்சர். தொண்ணூற்றி ஏழு என்ன கொடுத்துருக்காங்க? இது எல்லாமே வந்து இதோட பவர் தான். 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. 4 அப்படிங்கிறது 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? 3ங்கிறது 27 அப்படிங்கிறது 3 கியூப். 3125 அப்படிங்கிறது 5 பவர் 5. கரெக்டா? அப்போ 8 அப்படிங்கிறது 2 பவர் 3. 9 அப்படிங்கிறது 3 பவர் 2. 5ங்கிறது 5 ஸ்கொயர் 7 பவர் 1. 16 அப்படிங்கிறது 2 பவர் 4. 81 அப்படிங்கிறது 3 பவர் 4. 5 பவர் 1. 7 ஸ்கொயர் 11. இதுல HCF தான் கேட்குறாங்க. HCF அப்படின்னா மூணுலேயும் காமனாக மட்டும் தான் இருக்கணும். இதுல இல்லை, ஆனால் இதை விட்டுறணும், இதை விட்டுறணும். இது மட்டும் பார்த்தோம்னா சின்ன நம்பர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 பவர் 1. 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. 3 ஸ்கொயர் 9. 5 பவர் 1. 95 45. 45 இன்ட்டு 4 40 இன்ட்டு 4 160. 5 இன்ட்டு 4 20. இப்போ 180 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஏ. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ எம் பிளஸ் 1, ஏ எம் பிளஸ் 2, ஏ எம் பிளஸ் 3. இதில் எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. எம்மு பதிலாக 1ங்கிற வேலையை சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்கே 1 + 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1 + 1 2 ஆகுமா? இங்கே 1 + 2 3 ஆகும். இங்கே 1 + 3 4 ஆகும். அப்போ ஏ பவர் 2, ஏ பவர் 3, ஏ பவர் 4 வருது. எல்சிஎம்னா என்ன? இருக்கிறதுல பெரிய வேல்யூ இதானே? அப்போ இதான் வந்து ஆன்சர்னு எடுத்துக்கோங்க. ஈஸியாக சிம்பிளாக முடிச்சலாம். ஏ எம் பிளஸ் எம் ஏ பவர் எம் பிளஸ் 3. தொண்ணூற்றி 9. இதுவும் அதே கொஸ்டின் தான். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு அலைபேசிகள் எல்லாம் ஒன்றா ஒலிக்குது. பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடத்திலும், இரண்டாவது அலைபேசியானது 30 நிமிடத்திலும், மூன்றாவது அலைபேசியானது 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசியானது 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும்? ஒரு வீட்டில் 4 போன் இருக்குப்பா. 4 போன் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுல எல்லாமே ஒரே டைம் எப்போ ஒலிக்குது? காலையில 5 மணிக்கு 5 AM ஒலிக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து எல்லாமே 0ல தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. 0ல 5 மணிக்கு எல்லாம் ஒன்று போல ஒலிச்சிருச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன எப்போ ஒலிக்குது அப்படின்னா ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒன்றும் 20 நிமிஷம், 40 நிமிஷம், 60 நிமிஷம் அந்த மாதிரி ஒலிக்குது. செகண்ட் இது வந்து எப்போ ஒலிக்குது அப்படின்னா ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் 30, 60, 90 அந்த மாதிரி ஒலிக்கு. தேர்ட் அலைபேசி வந்து ஒவ்வொரு 40 நிமிஷத்துக்கு ஒலிக்குது. 40, 80, 120. ஃபோர்த் வந்து எப்படி ஒலிக்குதுன்னா 50, 100, 150 இந்த மாதிரி ஒலிக்குதா? இப்போ இந்த மாதிரி ஒலிக்குது அப்படின்னு சொன்னா எப்போ நெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஒன்னா ஒலிக்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 20, 30, 40, 50 இந்த மூணுக்கு வந்து 4 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் அப்படின்னு வச்சுன்னா இப்போ 50 இது எல்லாத்தையுமே தான் நான் சின்ன நம்பர் கூட எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 30 அப்படின்னா 300ஆல போகும். 300, 400, 40ஆல போகாது. அதுக்கு அடுத்தது அப்படின்னா 600ஆல போகும். 600ஆல போச்சுன்னா இதுலயும் போகும், இதுலயும் போகும். அப்போ எல்சிஎம் வந்து 600. எல்சிஎம் 600 அப்படின்னா 60 நிமிஷத்துல நெக்ஸ்ட் 600 நிமிஷத்துல ஒலிக்கும் அப்படிங்காங்க. 1 hour அப்படிங்கிறது 60 minutes. அப்போ 600 minutes அப்படிங்கிறது எவ்வளவு ஹவர்ஸ்? 10 hours. அப்போ 5 AM ஒலிக்குதுன்னா நெக்ஸ்ட் 10 hours கழிச்சு அப்போ 10 hours ஆட் பண்ணா 3 PM. அங்க ஒரு 7, இங்க ஒரு 3, 10. 12 o'clock வரைக்கும்னா 7 hours ஆகுதா? அடுத்து ஒரு 3 மணி நேரம் 3 PM ஒலிக்கும். பிற்பகல் 3 மணி. ஆன்சர் சி.
லாஸ்ட் கொஸ்டின், 2 எண்களின் மீச்சிறு பொது வகு எண் 2079, அதாவது எல்சிஎம். அதோட HCF வந்து 27, ஒரு எண் 189, இன்னொரு எண் என்ன? N1 இன்ட்டு N2 ஈக்குவல் டு L இன்ட்டு H. ஓகேவா? N1 எவ்வளோ? 189, N2 கேட்டிருக்காங்க. L வந்து எவ்வளோ? 2079, HCF வந்து 27. N2 ஈக்குவல் டு 2079 27 டிவைடட் பை 189 ஈக்குவல் டு என்ன ஆகும்? 100 டிவைட் பை 189 ஆகுமா? இதை அடிச்சு N2 ஓட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. N2 ஓட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த செகண்ட் டெஸ்ட்டுக்கானது முடிஞ்சிச்சு. இது என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து எல்லாருமே ப்ராப்பரா நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செகண்ட் டெஸ்ட் வந்து நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணுங்க. நிறைய அடிஷனல் பாயிண்ட்ஸ் சொல்றோம், அந்த அடிஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணுவீங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க பிவை கொஸ்டின் எங்க இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல, போலீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எல்லா கொஸ்டினுமே கம்பைன் பண்ணி தான் உங்க அடிஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ப்ராப்பரா இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த 30 டெஸ்ட் முடிக்கும் போது இதுக்கு முன்னாடி எடுத்த பிவை கொஸ்டின்ஸா எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஈஸியா தெரியும். இதை ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விட வந்து யூனிஃபார்ம் போடுறது உறுதி. யூனிஃபார்ம் போட்டு கண்டிப்பா வந்து மீட் பண்ணுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டெஸ்ட்ல பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்க கமெண்ட்ஸ்ல எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணுங்க. எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத தெளிவா வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணும் போது தான் அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்ன தேவை, அதை நம்ம எப்படி இன்னும் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவ் இன்னும் அடிஷனல் டேட்டா என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நானுமே ரெஃபர் பண்ண முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நானும் அதை மாத்திக்கணும், நீங்களுமே அதை அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ.